சிறகடிக்க ஆசை சரியில்லை. இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது மனோஜ் மேலே. ஆனால் நம்மகிட்ட நிரூபிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையேங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் முத்து சொல்கிறாங்க, அந்த மனோஜ் வாயாலே நான் வர வச்சுருவேன், நீ தான் என்ன பண்ண விட மாட்டேற அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் தொழிலாளிகள் வெடிலாம் இங்கே காட்டாதங்க. முன்னாடி மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரோகிணி ஏதாவது என்ன தான் குறை சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்காரர் ஏன் அப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி பண்ணிகிட்டு இருக்காரும்பாங்க. எனக்கு தான் கடுப்பாகும். அதனால் ஏதாவது ஆதாரம் திரட்ட முடியும்னா பாருங்கள், இல்லை சத்தனாமல் இருங்க, இல்லை விட்டுருங்க இதை அப்படியே அப்படிங்கிறாங்க. எப்படி மீனா விட முடியும்? உன் நகையை வந்து இது பண்ணுவான், நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணுமோ அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒருவேளை திருடன் எதுவும் பண்ணியிருப்பாங்களாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், திருடன் வந்து உன் நகையை தங்க நகையை எடுத்துகிட்டு கவரிங்கை கொண்டு வச்சுட்டு போகிறானோ, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. எங்க இதுக்கு என்னங்க செய்கிறது அப்படிங்கிறாங்க. அவன் வாயால் தான் வர வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ஒரு ஐடியா சொல்கிறாங்க, எங்க வேறு யாரோ பேசுகிற மாதிரி பேசி நம்ம எப்படியும் நம்ம இது பண்ணிடலாம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், எப்படியும் அவன் வந்து ஒரு நகைக்கடையில் தான் வந்து நகையை வந்து விற்றுருப்பான், கவரிங்கை வாங்கியிருப்பான். அப்படி வாங்கி தான் இருந்தால் நம்ம அப்படி ஏதாவது பேசுவோம் அப்படிங்கிறாங்க. உங்கள் குரலில் பேசினாலும் நீங்கள் மாட்டிப்பீங்க, என் குரல் நல்லாவே தெரியும், மாட்டிப்போம். என்னங்க செய்கிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சுருதி வச்சு பேச வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, எனக்குன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க சுருதி அப்படிங்கிறாங்க. சரி அந்த பிள்ளைகிட்ட கேளு, ரவி ரெஸ்டாரண்ட் வர சொல்லி நம்ம அங்கே வச்சு பேசிடுவோம், வீட்டில் வச்சு பேசினா சரி வராது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி ரெஸ்டாரண்ட்டில் போய் சுருதி நிற்காங்க. உடனே சுருதிட்டு கேட்குறாங்க, என்ன நீ சாப்பிட்ற டைம் வந்துருச்சா, அதுக்குள்ளே வந்துட்ட அப்படிங்கிறாங்க. இல்லை சாப்பிட வரல அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு வந்த அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அண்ணி மீனா தான் வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணி வர சொன்னாங்களா? அண்ணி எதுக்கு இங்கே வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. முத்து மீனா வந்துடுறாங்க. என்ன வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பேசணும், அது ஒரு ரூம் பாரு அப்படிங்கிறாங்க. ஒரு ரூமில் போய் நிப்பாட்ட வைக்கிறாங்க. உடனே மனோஜ் தாண்டா அது பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. டேய், எந்த ஆதாரம் இல்லாமல் சொல்லாத வைக்காத அப்படிங்கிறாரு ரவி. இல்லைடா, அவன் தான் பண்ணியிருக்கான் 100% தெரியுது, அவனே போட்டு வாங்கினா சரியாயிரும். அவன் வீட்டம்மா வந்து பல குரல் பேசுகிறான், அதில் ஒரு குரலை வச்சு அவன்கிட்ட பேசி வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருமாடா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குது, நான் பண்ணியிருந்தேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாங்க, சுருதி இதெல்லாம் தேவையில்லாத வேலை, வேண்டாம் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன் வேண்டாம், நான் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரிஸ்கில் தான் ரவி இன்பம் இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. வேண்டாம், நான் சொன்னால் கேளுங்க, ஒன்றும் கிடைக்காது உங்களுக்கு விட, வேறு மாதிரி பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனையாகாது, பார்த்துக்கலாம், பேசுமா நீ அப்படிங்கிறாங்க. பேசுகிறாங்க. மீனாவும் என்னென்ன பொருள் வந்து கவரிங்கில் இருக்கோ அதை எழுதி கொடுத்துட்றாங்க. உடனே நாங்கள் கவரிங் கடையிலேருந்து பேசுகிறோம், என் கடையில் ஒரு புதுசாக ஒரு ஆஃபர் ஒன்று போடுறாங்க, ஏன்னா நீங்கள் வந்து என் கடையில் கவரிங் நகை வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் வாங்கலையே வைக்கலையே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வாங்கியிருக்கீங்க, என்னென்ன பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் திருதுன்னு முடிக்கிற, ஆகா இது யாருன்னு தெரியலையே, ஒரு வேளை வந்து முத்து மீனா யாரையும் வச்சு பேச வைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சுதாரிக்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, என்ன விஷயமா பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்களுக்கு ஆஃபர் இருக்குது, அதை உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு எந்த ஆஃபரும் வாங்கலை, உங்கள் கடையில் நான் நகை வாங்கலை, ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. உடனே அவர் கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுதாரிச்சுக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. உடனே ரவி சொல்கிறாரு, நான் தான் சொன்னோம்லடா, அவன் வந்து பக்கா தெளிவு, அவன் வாங்கின மாதிரி தெரில, நீ வீணாக சந்தேகப்பட்டுருக்க விடு அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அவன் தான் பண்ணியிருக்கான் வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட தான் ஆதாரம் திரட்ட முடியலையே, இப்போ மாதிரி நீ பேசி ரெக்கார்ட் பண்ணி அதில் நீ ஆதாரமாக வச்சுருந்தா கூட நம்ம பேசலாம், இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ரொம்ப யோசிச்சுட்ருக்காங்க, என்ன செய்யணும்னு தெரிலன்னு சொல்லிட்டு. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க நம்ம பேசாமல் நம்ம வேலையை பார்த்தா தான் சாப்பாடுங்க, நகை போனால் போயிட்டு போகுது, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா பூ வியாபாரத்துக்கு போயிடுறாங்க, முத்துவும் வண்டிக்கு போயிடுறாங்க. முத்துக்கு மனசே ஓட மாட்டேங்குது. இந்த மனோஜ் வந்து இப்படிலாம் பண்ணிவிட்டு வந்து சிக்காமே இருக்கானே, ஏதாவது வகையில் சிக்கனா வசமாக இருக்குமே, நம்ம ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இவன் வேறு இது பண்ணிடாதாங்க இது பண்ணிடாதாங்க, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையில் இருக்கார். இப்படி இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு முத்துவருக்கு ஒரு யோசனை வருது. உடனே மீனாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. மீனா அப்படிங்கிறாங்க, என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ்ட்டு வந்து ஒரு உண்மையை வர இதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, உங்கள் வேறு ஏதாவது நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணது மாதிரி எதுவும் பண்ணாதீங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. மீனா இன்னொன்று இருக்குது, எங்கள் அம்மா எது பண்ணதாக இருந்தாலும் பார்வதி அத்தைட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க, ஏன் நம்ம பார்வதி அத்தைட்ட கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது உண்மைதாங்க, பார்வதி ஆண்டிகிட்ட சொல்லாமல் உங்கள் அம்மா எதுவுமே செய்ய மாட்டாங்க, அதனால் அங்கே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே முத்து மீனாவும் பார்வதி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. உடனே முத்து வந்து வீட்டு கதவை தட்டுறாங்க. தட்டினோடனே கதவை திறக்கிறாங்க பார்வதி. என்ன முத்து, மீனா வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைத்தான் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, மீனா வந்து நான் வீட்டுக்கு வர நேரமெல்லாம் ஏதாவது உணவு தருவா, இல்லைன்னா சாப்பிட ஏதாவது தருவா, நான் வெறுங்கையில் விட முடியுமா, மோர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோர் எடுத்து கொண்டு கொடுக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அத்தை நான் வந்து உங்களை அத்தைன்னு உண்மையிலேயே மனசார தான் கூப்பிட்றேன், எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ஃப்ரெண்டு அப்படிங்கிறது பார்க்கல, எங்கள் அப்பா கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறேன், நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து உங்களை அத்தைன்னு தான் கூப்பிட்டுருக்கேன், என்ன மருமகனேன்னு சொல்லி தான் நீங்கள் கூப்பிடுவீங்க அந்த நேரத்துலேருந்து இப்போ வரைக்கும், நானும் அப்படி தான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அப்படி தான்ப்பா, நீங்கள் எனக்கு மருமக்குமாராக இருந்தாலும் கூட
எனக்கு பெத்த பிள்ளைகள் மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. அத்தை இவ்வளோ சொல்கிறீங்க, எனக்கு ஒரு உதவி செய்யணும் அத்தை அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அம்மா அவங்ககிட்ட இப்போ இந்த உண்மையை உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. என்னதுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, நாங்கள் வந்து பாட்டிக்கு வந்து ரெட்டை சங்கிலி வாங்கி போடலாம் மீனாக்குள்ள நகையை வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. அது கவரிங்களாப்பா, அதை வச்சு எப்படி வாங்குவீங்க அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கே தெரியுது கவரிங்னு சொல்லிட்டு, அது எப்படி தான் தெரியும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி, நான் என்னத்த சொல்கிறது, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படி இப்படிங்கிறாங்க. அத்தை இப்போ தான் சொன்னீங்க நான் உங்கள் பெத்த பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, பெத்த பிள்ளைகிட்ட நீங்கள் போய் சொல்லுவீங்களா அத்தை, உள்ளதை சொல்லுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி மனோஜ் வந்து 4 லட்ச ரூபா வந்து தொழில் பண்ணையில் கள்ள நோட்டை கொடுத்து பொருளை வாங்கிட்டு போயிட்டாங்களாம். அதை வந்து கம்பெனிக்கு 3 லட்ச ரூபா அவன் கட்டியே ஆகணுமா. இந்த சூழ்நிலையில் வந்து விஜயாட்ட வந்து அழுதுருக்கான். விஜயா வந்து நகையை தூக்கி கொடுத்துட்டு இதை அடவு வச்சு கட்டிடடா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ சொல்லும் போது மனோஜுக்கு 4 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நகையை விற்றுட்டு இருந்திருக்கிறாப்புல. இந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்த நகையை வேணும்னு சொன்ன உடனே மனோஜ் ஓடி வந்தார். அந்த சூழ்நிலையில் விஜயா வந்து என் வீட்டில் தான் இருந்தாப்புல. அப்போ பார்வதி வீட்டில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஓடி வந்து இங்கே தான் வந்தான் மனோஜ். மத்தியம்மா அந்த மாதிரி முத்து மீனாவும் நகையை கேட்காங்கம்மா அப்படிங்கும்போது விஜயா ரொம்பவே ஆடி போனான். அப்போ அந்த நகையை வாங்கிட்டு வாடா, என் நகையை வேணால் வச்சு தரேன் அப்படிங்கும்போது இந்த நகையை விற்றுட்டேன் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லையில், என்னடா இப்படி பண்ணேன், நான் மாட்டிக்கணும்டா வைப்பேனடா அப்படியாடா இப்படியாடாங்கையில் விஜயா தான் ஒரு ஐடியா கொடுத்து, இந்த மாதிரி கவரிங் வாங்கி வச்சுருவோம், அவளுக்கு எதுக்கு ஏன் நகை விற்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான் அப்படிங்கிறாங்க. பார்வதி அத்தை பேசுகிறது எல்லாத்தையுமே செல்ஃபோனில் ரெக்கார்டாக எடுத்துடுறாரு. சட்டை பாக்கெட்டில் செல் இருக்குது, வீடியோவை எடுத்துடுறாங்க. இந்த சூழ்நிலை சொல்லி முடிக்கவும் கரெக்டாக விஜயா வந்துடுறாங்க. பார்வதி அப்படிங்கிறாங்க. உடனே நான் ஒன்றும் சொல்ல அப்படிங்கிறாங்க. என்னடா நீனும் உன் பொண்டாட்டி வந்து பார்வதி தான் வந்து இது உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற. ஒன்றும் பண்ணலை அத்தை, எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. நீங்களும் மனோஜ் என்ன திருளாலங்கடி வாங்கலாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீட்டில் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி, ஏன் பார்வதி இப்படி செஞ்சேன், உன்னை நம்பி தானே நாங்கள் எல்லாம் செஞ்சோம் வச்சோம், நீங்களாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படி இப்படிங்கிறாங்க. ஏண்டி அவன் வந்து என்னை அம்மா மாதிரி பார்க்குறான், பெத்த பிள்ளைகிட்ட நான் போய் சொல்ல முடியுமா, நீ வேணா அவன் பெத்த பிள்ளைய வந்து 3வது மனுஷன் மாதிரி நினைக்கலாம், அவன் என்னை வந்து மனசார வாயார அத்தன்னு கூப்பிடுதான், உள் மனசுலேருந்து கூப்பிடுதான். அந்த பையன்ட்ட நான் சொல்ல வேண்டாம், உன்னை வந்து காட்டி கொடுக்க வேண்டாம் தான் நினச்சேன். ஆனாலும் எனக்கு வேறு வழி தெரியல. அவன் வந்து அத்தை நீங்கள் வந்து என்ன வந்து மருமகனாக நினைக்கல, பிள்ளையா நினைக்கலன்னு நீங்கள் சொல்ல வேண்டாம் அத்தை, 3வது மனுஷன் மாதிரி நினச்சி சொல்ல வேண்டாம் அத்தைங்கிறான். அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்ய முடியும், அதான் சொல்லிட்டேன். உங்கள் அத்தைக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணுன்னா என் வீட்டில் உள்ள டிவியை தூக்கி கொண்டு தரலையா, எதுனாலும் உனக்கு நான் செய்ய தான் செய்வேன், உன் பிள்ளைகளுக்கு நான் செய்ய தான் செய்வேன், வேறு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தியா நீ அவன் என்னெல்லாம் பண்ண போகிறான், அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க முத்து மீனாவும், இப்போ நேராக மனோஜ் கடைக்கு தான் போவாங்க, அங்கே என்ன நடக்க போதோ தெரில அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா சொல்கிறாங்க, எங்கெங்கே பாருங்கள், நம்ம போகிற வழியில் தான் மனோஜ் கடை இருக்குது, அந்த கடைக்கு போகணும் வைக்கணும், அங்கே போய் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காதீங்க. மாமா வந்து யூனியன் மீட்டிங் போயிருக்காங்க, போயிட்டு சாயந்தரம் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்குவோம், நீங்கள் வண்டிக்கு போங்க அப்படிங்கிறாங்க. மீனா, நான் இப்போ வண்டிக்கு போக முடியாது, எனக்கு டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இவ்வளோ நாள் நீங்கள் கேட்டீங்க, சொல்ல பூரா கேட்டீங்க, இனிமையும் குறையும் கேளுங்க, தயவு செய்து இப்போ வண்டிக்கு போங்க சரியா, நானும் வியாபாரத்துக்கு வீட்டுக்கு போகிறேன், நான் வந்து ஃபோன் அடித்த பிறகு நீங்கள் வீட்டுக்கு வந்தால் போதும், வீட்டில் வந்து ஆர்வ கோளாறில் பேசுனீங்கன்னா நல்லாவே இருக்காது, நான் மாமா வந்த உடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன், அது வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, மனோஜ் முன்னக்குட்டி வந்தாலும் சரி தான், ரோஹிணி வீட்டுக்கு வந்தாலும் சரி தான், அத்தை வீட்டுக்கு வந்தாலும் சரி தான், இந்த சொல்லியே இருக்கக்கூடாது, நீங்கள் நான் ஃபோன் பண்ணால் தான் வரணும் அப்படிங்கிறாங்க. சரி மீனா, நான் ஓ மேலே ஆனேன், நான் வந்து அப்பா வந்துச்சுன்னு நீ சொன்னா தான் நான் வருவேன் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கும் சரியான இதாக இருக்குது. ஏன்னா மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. ஏம்மா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குமா, கொஞ்சம் தண்ணி தாம்மா அப்படிங்கிறாங்க. தண்ணி கொடுக்கும். ஏன்டி இவ்வளோ கோவப்படுத, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நகை வந்து கவரிங்காக மாறிச்சின்னு ஒரு பிரச்சனை ஓடிச்சலாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சித்தாவை சொன்னா அப்படிங்கிறாங்க. அந்த நகை வந்து மாற்றினது வந்து மனோஜ் தான் மாற்றிருக்காருமா, எங்கள் அத்தை தான் தூக்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், மனோஜை வந்து வியாபாரத்தில் வந்து யாரோ 4 லட்ச ரூபா ஏமாற்றிட்டாங்களாம், அதை ஈடுகட்டதுக்கு அத்தைக்கிட்ட இருந்த நகையை வாங்கி அடை வைக்கன்னு சொல்லிட்டு விற்றுட்டாராம். இந்த உண்மைலாம் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. பார்வதி அத்தைக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமா, அவங்ககிட்ட போய் கேட்டால் முதல்ல சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் ஒரு வகையாக பேசி உண்மையை வர வச்சிட்டாங்க, உண்மையை சொல்லி முடிக்கவும் எங்கள் அத்தை வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னடி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இவரை கூப்பிட்டு வந்துட்டேன், எதுவும் கோவப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவன் அத்தை வந்து பார்வதி அத்தை சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அங்கே தான் என்னாச்சுன்னு தெரில அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பார்வதி வீட்டில் விஜயா சொல்கிறாங்க, இனிமேல் என் மூஞ்சில் முழிக்காத பார்வதி அப்படிங்கிறாங்க. விஜயா,
நீ என் மூஞ்சில முழிச்சாலும் சரி தான், முழிக்கலனாலும் சரி தான், நான் உன் வீட்டுக்கு வரத்தான் செய்வேன். என்ன நீ வேண்டான்னா உன் பிள்ளைகள் எனக்கு வேண்டான்னு ஆயிருமா? அண்ணாமலை அண்ணன் எனக்கு வேணும், உன் முத்து வேணும், மீனா வேணும், எல்லோரும் எனக்கு வேணும். என் பிள்ளைகள் மாதிரி தான் நான் வருவேன் போவேன் அப்படிங்கிறாங்க. அது என் வீடு, என்கிட்ட வராதா வைக்காத அப்படிங்கிறாங்க. விஜயா, இப்படிலாம் நீ சூப்பராக பேசுதிய. நீ நடன கிளாஸ் நடத்தும் போது என் வீடு எடுத்துக்கான்னு சொன்னேன். எத்தனை நாள் உன் வீட்டில் நிம்மதி இல்லைன்னு சொல்லி இங்கே இருந்திருப்பேன். ஆரம்ப கட்டத்தில் உன் புருஷன் உன் சொல்ல கேட்க மாட்டேக்கான்னு சொல்லிட்டு முழு நேரம் அங்கே தான் இருப்பேன். என் புருஷன் என்னை அந்த கிழிப்பார். இந்த வீடு நம்ம வீடா, இது விஜயா வீடா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த விஜயா அங்கே இருந்தாங்கன்னா நம்ம எப்படி குடும்பத்தை நடத்துறது அப்படின்லாம் சொல்லி என் வீட்டுக்காரர் கேட்டிருக்காரு. ஆனால் அன்னைக்கு கூட நான் ஒன்றை விட்டு கொடுத்ததில்லை. ஆனால் நீ பொசுக்குன்னு சொல்லுதே என் வீட்டுக்கு நீ வராதன்னு சொல்லிட்டு, இது வெளி மனசுலேருந்து சொல்லுதியா உள் மனசுலேருந்து சொல்லுதியா அப்படிங்கிறாங்க. நான் உள் மனசுலேருந்து தான் சொல்லுதேன். என்றைக்கு நீ எனக்கு துரோகம் பண்ணி என்னை பற்றியும் உண்மையும் என் பையனை பற்றிய உண்மையும் முத்துட்ட சொன்னையோ அதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் பேச்சு கிடையாது அப்படிங்கிறாங்க. விஜயா, மறந்துடாத, அந்த முத்துவன் பையன்தான் சரியா? என்றைக்குனாலும் உன்னை பார்க்கணும் வைக்கணுனாலும் அவன் தான் பார்க்க போகிறான். நீ மனோஜையே நம்பிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் அவன் உனக்கு சாப்பாடை போட மாட்டான். ஏன்னா அவன்கிட்ட உழைப்பும் கிடையாது, உண்மையும் கிடையாது. அதுபோக அவனை பார்த்துக்கிட்டதுக்கே அவனால் முடியாது. வேணால் பெரிய பணக்கார பிள்ளைய வேணால் நான் கட்டி வச்சுருக்கலாம். இவங்ககிட்ட தொடர்ந்து வாழணுமா வாழ வேண்டாமான்னு அந்த பிள்ளை தான் அந்த முடிவு எடுப்பான். ஏன்னா முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அவன் பையன் இருக்கவே மாட்டான் ஒரு நாளும். அதனால் புரிஞ்சுக்க. முத்து மீனாவை நீ அனுசரித்து போனேன்னா அவன் பாய்ச்சா பழிக்கும். இல்லையா நீ ரொம்ப சங்கடப்படுவ அப்படிங்கிறாங்க. பார்வதி, நீ உன்ன மாதிரி நான் கிடையாது. நீ ஒரே பையனை பெற்று வச்சுக்கிட்டு அவனையும் நீ விட்டுட்டு இந்த தனி மரமாக இருக்க. இதை மாதிரி நான் ஏன் இருக்க போகிறேன்? என் புருஷன் எனக்கு பக்கத்து துணையாக இருக்காரு அப்படிங்கிறாங்க. விஜயா, மனுஷனுக்கு ஆயுள் காலம் இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்ல முடியாது. யார் என்றைக்கும் சரியா? என் புருஷனும் சாப்பிடாம தான் இருந்தார். கடைசியில் பாரு கடவுள்கிட்ட போயிட்டார். இந்த மாதிரி யார் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். நீ அது நடக்காது இது நடக்காதுன்னா நீ வச்ச ஆளா கடவுள் என்ன? அதனால் ஒழுங்கு மரியாதை சொல்கிறதே கேளு. நீ லாயக்காக போ. இல்லைன்னா அந்த பையன் கோபத்துக்கும் உன்னுடைய குணத்துக்கும் நீ என்ன ஆகுன்னு எனக்கே தெரில அப்படிங்கிறாங்க. உன்னை பார்வதி, நான் அவன்கிட்ட பேசுனது நினச்சிக்கிடாத அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நினைக்கல அப்படிங்கிறாங்க. இல்லை இன்றைக்கி நான் வீட்டுக்கு போனால் என்ன ஆகுதுன்னே தெரியல, பேசாமல் நைட்டு உன் வீட்டில் தங்கிட்டுமா அப்படிங்கிறாங்க. நான் உன்னைய தங்க வேண்டாம் வைக்க வேண்டாம்லாம் சொல்லலை. நீ தான் இப்போ என் வீட்டுக்கு வராத வைக்காதன்னு. இப்போ என் வீட்டுக்கு நீ இப்போ இருக்காத போன்னு சொன்னால் நீ எங்கே போவ? இன்றைக்கி இருக்க நிலமையில் முத்து இருக்க கோவத்துக்கு அவன் நைட்டு குடிச்சிட்டு வந்தாம்னா நீங்கள் 2 பேரும் என்ன நிலைமைக்கு ஆளாவீங்கன்னு பாரு. இந்த முத்தை மீனா லாயக்காக அந்த வீட்டிலேருந்து கூட்டி போயிட்டான். பார்வதி வீட்டில் எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சொன்ன உடனே அவன் கிளம்பி போயிட்டான். வேறு எதுவுமே பேசலை. இதே இது உங்கள் வீட்டில் முத்து மீனா பேச்சை கேட்பானா? கேட்க மாட்டான். என்ன ஆக போகுதுங்கிறது நீ தான் பார்க்க போகிற. இந்த சண்டையால் ரோகிணியும் இந்த குடும்பத்தில் வாழ்வாங்கிறது தெரியல அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம், அதெல்லாம் உண்மை. அவங்க நகையை விற்கும்போது நீங்கள் மனசாட்சியை விற்றுட்டு உங்கள் பாட்டில் போனீங்க. அதுவும் விற்றதை சொல்லாமல் கவரிங் நகையை வாங்கி வச்சிங்க. அதை நீங்கள் உங்கள் பெரிய சாமர்த்தியத்தில் பண்ணது மாதிரி, அதுபோக அந்த மீனா பிள்ளை வீட்டில் அந்த நகையை மாற்றின மாதிரியும் உங்கள் அத்தை மாற்றின மாதிரியும் எண்ணற்ற பொய்களை எண்ணற்ற திமிரு பேச்சுக்களை நீங்கள் 2 பேரும் பேசியிருக்கீங்க. இது அவங்கள மனசளவில் ரொம்ப வருடி இருக்குது. அந்த வருடல் காரணமாக தான் இப்படி அலைஞ்சு அந்த உண்மைகளை தெரிய வேணும். இந்த பொருள் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க. மீனாவும் சொல்கிறா, இந்த நான் எங்கள் வீட்டுக்காரர் சம்பாத்தியம் பண்ண நகையை தான் கழுத்தில் போடுவேன், அதை நான் போட போகிறதில்ல. ஆனால் எப்படி போச்சுங்கிற விஷயம் என் வீட்டுக்காரருக்கு தெரியணும் அப்படிங்கிறது என் வீட்டுக்காரர் ரொம்பவே ஆவலாக இருக்கார். என் வீட்டுக்காரர் மன உரியில் இருக்கார். அதனால தான் அலையுதான் சொல்கிறாங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன், அந்த தங்கத்துக்காக அவங்க போராடலை, அந்த உண்மைக்காக போராடுறாங்க. உண்மையின் பக்கம் அவங்க நிற்கும்போது நீ ஒன்று அவங்களோட இருக்கணும், இல்லைன்னா நீ கரெக்டாக இருக்கணும். 2மே இல்லை விஜயா. ஒன்று சொல்லுதுங்க கேளு, இங்கே எத்தனை நாள்னாலும் இரு. என் வீட்டில் முத்து எதுவும் பிரச்சனை பண்ண போகிறதில்ல, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நீ என்னெல்லாமோ பண்ணியிருக்க. முத்து நினச்சிருந்தா வேற ஒரு வீட்டில் அப்படின்னு சொன்னால் அம்மன்னு பார்த்துருக்க மாட்டான், கையை நீட்டியிருப்பான் சரியா? ஆனால் பெற்ற தாய்க்கு அவன் என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுக்குறான். நீ தான் பெற்ற பிள்ளைய அவனை நினைக்க மாட்டேக்க. உனக்கு என்ன, சின்ன வயசில் நீ நடந்த வடுவை நீ மறக்கலை. தவறு அப்பவும் உன் மேலே தான், முத்து மேலே இல்லை. அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்க. பார்வதி, அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. ஏன்னா எனக்கு அவனை பிடிக்காத, அவன் என் பிள்ளையே கிடையாது அப்படிங்கிறாங்க. விஜயா, உன்னை யாராலையும் மாற்ற முடியாது. உன்னை படைச்ச பிரம்ம இருக்கான்ல, அவன் நினச்சாலும் மாற்ற முடியாது. விடு, நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. பார்வதி, இன்றைக்கி வீட்டில் எதுவும் ஆகுமா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பில்டப்பாக பேசினேன், இப்போ வீட்டில் எதுவும் ஆகுமாங்க? ஆகாமல் எப்படி இருக்கும்? முத்துக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்ட அப்படிங்கிறாங்க. பார்வதி, நீ சொல்லணும்னா தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறாங்க. அவனுக்கு 80% உண்மை தெரிஞ்சிருச்சு சரியா? 20% உண்மைக்கு தான் இங்கே வந்திருக்கான். அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டு. ஆனால் செல்ஃபோனில் என்கிட்ட பேசுனதை வீடியோவாக அவன் எடுத்திருக்கான்.
நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த உண்மையை நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் சொன்னேன் விஜய், அவனை மாட்டி விடணுன்னுக்காக இல்லை. அந்த பிள்ளை மனசு என்ன பாடுபடும்? அது ஒரு கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்திருக்கு. அந்த பிள்ளைய வந்து அவங்க அப்பா வந்து ரயிலில் விழலை அப்படின்னா கல்யாணம் ஆகலை வைக்கலலாம் நீ பேசிக்கிட்டு இருக்க. அந்த பிள்ளை மனசு என்ன பாடுபடும்? அந்த வீட்டில் அவங்களுக்கு சிறுக சேர்த்து ஒரு தங்கத்தை போடுவாங்க. அதை வந்து நீ கவரிங்கை போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளை மனசு என்ன தான் பாடுபடும்? அந்த வீட்டில் மூத்த பையன் மாதிரி முத்து, அவங்க வீட்டை குறைச்சோன்னா அவனால் தாங்க முடியுமா? அதனால தான் அவன் புலன் விசாரணை பண்ணி உள்ளதை கண்டுபிடிச்சிட்டான் இல்லைங்கிட்டா. அது போக மனோஜுக்கும் ஃபோன் பண்ணி போட்டு வாங்கினதும் அவங்க தான். அந்த ரெக்கார்டும் அவங்ககிட்ட இருக்குது. அவங்க கவரிங்க விற்றது வச்சது எல்லாத்தையுமே பேசி வச்சுருக்காங்க. அதில் அவன் மோகன் சுதாரிப்பாக கட் பண்ணியிருக்கான். ஆனால் வந்து அதில் முதல்ல ஆமாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கான். அவன் எதுக்கு ஆமாம் வித்தம்னு சொல்ல போகிறான், வாங்கணும்னு சொல்ல போகிறான்? இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து உள்ளதை சொல்லி இது பண்ணப்பார். வீட்டில் வரக்கூடிய பெரிய பிரச்சனையை நிப்பாட்டணும்னா பெரிய மனுஷனி அங்கே போனால் தான் முடியும். நான் உனக்கு ஒன்று சொல்லித்தரேன் கேட்டுக்க. நான் பண்ணது தப்பு தான்பா, 10 நாள்லேயோ 20 நாள்லேயோ நகையை வாங்கி தந்துடுதேன், தயவுசெய்து எங்களை மன்னிச்சுக்காப்பான்னு சொல்லி உளுந்து போனால் அந்த பிரச்சனை முடியும். இல்லைன்னா மனோஜை போய் முத்து நொறுக்க வைக்க, அதை ரோகிணி வந்து என்ன ஏதுன்னு கேட்க, எனக்கு இவ்வளோ அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவள் வீட்டை விட்டு கிளம்பி போவேன். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நாளைக்கு ரோகிணியும் மனோஜை வேண்டான்ட்டு போனால் மனோஜ் 2ஆம் தரமாயிருவான். மனோஜுக்கு ஒரு பையனும் ஒருத்தனும் பொண்ணு கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க? அவன் ஏன் போக போகிறான் கோடீஸ்வர மருமக? அது போக அவன் பெரிய அளவில் தொழில் பண்ணுதான் அப்படிங்கிறாங்க. என்ன தொழில் பண்ணுதான் பெரிய அளவில்? என்ன லாபத்தை பார்த்துட்டான்? அவனுக்கு சுதாரிப்பு கிடையாது. பகல் நேரத்துலேயே நான் ஒரு நேரம் போகிறேன் தூங்கிட்டு உட்காந்துருக்கான் அவன் கல்லாவில். யார் கல்லாவில் பணம் எடுத்தால் கூட தெரியாது. இந்த சூழ்நிலையில் அவன் தொழில் பண்ணுதான், அப்படி பண்ணுதான், எப்படி பண்ணுதாங்க. சரி, உன் வருஷம் உன் பையன் வந்து 3 மாதம் 4 மாதம் கடையை நடத்திட்டான்ல, என்ன வருமானத்தை உண்டு பண்ணியிருக்கான் சொல்லு அப்படிங்கிறாங்க. விஜயாவில் ஒன்றும் பேச முடியல. பார்வதி இப்போ தான் அவன் தொழில் பண்ணிகிட்ருக்கான், இன்னும் தான் டெவலப் ஆகும் அப்படிங்கிறாங்க. பார்வதி மற்ற கடைனா பரவாயில்லை, இது ஃபர்னிச்சர் கடை, வீட்டுக்கு தேவையான ஜாமான்களை வாங்க வரத்தான் செய்வாங்க. அதே இடத்துல 30 வருஷத்துக்கு மேலே வந்து பழைய ஒரு ஆள் வந்து நடத்திகிட்டே இருந்திருக்காரு. அவர் நடத்தின கடை தானே தந்திருக்காரு. அவங்க பழைய கஸ்டமர் வந்து நாளில் ஒரு பகுதியாவது வரத்தானே செய்வாங்க. அப்போ ஏன் வியாபாரம் ஆகலை? உனக்கு புரியுதா புரியலையா? அதில் அவன் பையன்கிட்ட வந்து கரெக்டாக தொழில் பண்ணலை, இதுதான் உள்ளது. அப்படி அவன் பண்ணியிருந்தான், ஒரு ஒழுக்கமாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நல்ல வியாபாரம் வந்திருக்கும். அதுபோக அவன் பையன்கிட்ட பணிவு கிடையாது. நான் வந்து பெரிய ஓனரு, நான் வந்து இனி மிஞ்சின தொழிலதிபர் யார் அப்படின்ற மாதிரி அவன் நடந்துக்கிட்டு இருக்கான். ஒரு தொழிலாளியாக ஒருத்தன் உருவானாதான் வந்து வாங்க வரவங்க இவர் ரொம்ப பணிவாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவான். ரொம்ப தோரணையாக உட்காந்துட்டு ஒரு இடத்துல பேச்சே கொடுக்கலன்னா இவனே இவ்வளோ தோரணைகள் இருக்கான், இவங்ககிட்ட எதுக்கு நம்ம பொருள் வாங்கணும், வேறு கடையில் போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை தான் மனோஜ்கிட்ட இருக்குது. அதனால் வந்து நீ வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போய் வார சண்டையை வந்து ஸ்லோ பண்ணு. இல்லையா இது வந்து வேறு மாதிரி போயிடும். உன் வீட்டுக்கார்ட்ட முத்தோ மீனாவோ சொல்லதுக்கு முன்னாடி நீ சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த நகையை வந்து இத்தனை நாளில் மனோஜ் தந்துடுவாங்க, நான் தந்துடுவேன்னு சொல்லி பொறுப்பேற்றனா இந்த பிரச்சனை முடியும். இல்லைன்னா இது முடியவே முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியே சொல்லுது பார்வதி, நான் வீட்டுக்கு போகும்போது முத்து வந்துட்டான்னா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீ முன்னாடி யோசிச்சிருக்கணும், இப்படிலாம் வருமானு சொல்லிட்டு. நீ வந்து என்ன நடந்தால் பார்த்துக்கலான்னு அசால்ட்டு, மனோஜுக்கும் என்ன நடந்தாலும் அசால்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு போச்சு. இப்போ பாரு உங்கள் தலைக்கு மேலே போயிட்டு முத்து இப்போ நைட்டு உன் வீட்டுக்காரு மீட்டிங் போயிட்டு வந்த உடனே உள்ளதை சொல்ல தயாராக இருப்பான். அன்றைக்கி நீங்கள் 2 பேரும் அப்போ நீங்கள் 2 பேரும் எந்த முகத்தை வச்சு எங்கே வச்சுக்கிடுவீங்க? வடக்க பார்த்து வைப்பீங்களா, தெற்க பார்த்து வைப்பீங்களா அப்படிங்கிறாங்க. விஜயா என்னடி நீ பயங்காட்டிகிட்டே இருக்க பார்வதி அப்படிங்கன்னா, உள்ளதை சொல்லுதேன், நான் பயங்காட்டில் உள்ளதை சொல்லுதேன். முத்து எவ்வளோ பெரிய கோவக்காரனும் உனக்கே தெரியும். என்ன எவ்வளோ இடத்துலையும் நீ பார்த்துருப்ப, சாதாரண விஷயத்துக்கே ரொம்ப கோவப்படுவான். ஏன்னா அந்த பயலுக்கு வந்து சாதாரண ஏதாவது பொய்யோ புரட்டையோ அவன் தாங்க மாட்டான். பொய் புரட்டையே தாங்காதவன் இந்த திருட்டை தாங்குவானா? அதுவும் திருட்டுத்தனமும் பண்ணிவிட்டு மனோஜினியும் நல்லவங்க மாதிரி பேசுகிறது, அவங்க மீனா வீட்டை பேசுனது, உங்கள் அத்தை வீட்டை பேசுனது, இப்படிலாம் நிறைய பேசியிருக்கீங்க. என்ன இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் பார்வதி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் முத்து மீனா தான் சொன்னாங்க. இவ்வளவு பேசிட்டு வண்டநாயம் பேசிட்டு இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது பண்ண தப்பு நீங்கள், அப்போ எப்படி உங்களை விடுவாங்க முத்து மீனாவும் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க பார்வதி வீட்டில். இங்கே பாரு விஜயா அப்படிங்கிறாங்க பார்வதி, நான் வந்து சொல்கிறத கேளு. அண்ணாமலை நான் வரதுக்குள்ளே நீ வீட்டுக்கு போயிரு. அண்ணாமலைன்ட்ட முதல்ல நீனே சொல்லி சரண்டர் ஆயிரு. எங்கே பாருங்கள் நகையை வந்து மாற்றினது நாங்கள் தான், எங்களை மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லி காலில் விழுந்து எப்படி கதறுவியோ கதறு. ஏன்னா மனோஜையும் கூப்பிட்டுக்கா, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுக்கு முன்னாடி முத்து மீனாவும் அண்ணாமலைனை சந்தித்து உள்ளதை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அண்ணாமலைனை என்ன கோவப்படுதாங்கன்னு தெரியாது. ஒருவேளை இந்த மனோஜ் வந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கான், அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொன்னால்
ரோகிணியும் மனோஜும் வெளில போய் தான் ஆகணும், சரியா அப்படிங்கிறாங்க. ஏன் பார்வதி வெளியே போய் ஆகணும், வீடு என் பேர் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை அண்ணன்கிட்ட நீங்கள் சொல்ல முடியுமா? நீ ஒன்றுமே பண்ணலை வைக்கலைன்னா நீ அண்ணன்கிட்ட சொல்லலாம். இன்றைக்கி நிலைமையில் நீனும் மனோஜ்கிட்ட சேர்ந்து திருட்டுத்தனம் தான் பண்ணியிருக்க. இந்த திருட்டுத்தனம் அண்ணனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவருக்கு வேறு உடல்நிலை சரியில்லை. நீங்கள் ஏதாவது சொல்ல போவ, முத்து ஏதாவது சொல்ல போவ, இல்லை நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை கிண்டை வர வைக்கன்னா அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏற்கனவே அவருக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய செலவு பண்ணிட்டு தான் வச்சுருக்கீங்க. இப்போ ஏதாவது ஒன்று ஆகிட்டுனா அது வேறு பிரச்சனை. அதனால் நீ ரெண்டையும் மாங்கல்யத்தையும் பாதுகாக்கணும், உனக்கு வர பிரச்சனையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ நேரத்தோட வீட்டுக்கு போக பாரு அப்படிங்கிறாங்க. பார்வதி நான் உன் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை விஜயா, முதல்ல புரிஞ்சுக்கா. இப்போ நீங்கள் இருக்கன்னு வச்சுக்கா, முத்து மீனாவும் உன் வீட்டுக்கார்ட்ட சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுது தான் பார்வதி நடக்கும் அப்படிங்கிறாங்க. புரியுதில்ல, அதனால் நேரத்தோட வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்படிங்கிறாங்க. உன் வீட்டுக்கார் என்ன சொன்னார், எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. 6 மணிக்கு வரேன்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. இப்போ மணி 4 தான் ஆகுது, நீ 4 மணிக்கே வீட்டுக்கு போயிரு இல்லைங்கிட்டா. மனோஜுக்கும் ஃபோன் அடித்து வர சொல்லிடு அப்படிங்கிறாங்க. இங்கேருந்தே ஃபோன் அடிச்சிடுறேன் பார்வதி அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு ஃபோன் அடிக்காங்க. டே முட்டாள் எங்கடா இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலே முட்டாள் தான்டா, உனக்கு ஃபோன் பண்ணி ஒரு லேடி பேசுனாங்கன்னு சொன்னலாம், அந்த கவரிங் கடையிலேருந்து பேசுன்னு சொல்லிட்டு. அம்மா உங்களுக்கு அடித்தாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஏன்டா அடிக்க போகிறாங்க, அது வேறு யாரும் கிடையாது, முத்து மீனா தான் பேசியிருக்காங்க. அந்த பல குரலில் பேசுகிறாள் நம்ம ஸ்ருதி, அவள் தான் உனக்கு பேசியிருக்கா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, அந்த பிள்ளைக்கும் டவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே டவுட் ஆயிடுச்சு, முத்துக்கு நம்ம தான் செஞ்ச 100% உண்மையாகிட்டு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அது எப்படிம்மா தெரிஞ்சிச்சு, நீங்கள் தான் சொல்லலையம்மா அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலை, பார்வதி உளறிட்டா, பார்வதியை தேடி உண்மைதை எல்லாம் சொல்ல வச்சுட்டாங்க. அது போக நீ பேசுனதையும் ஓரளவு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, நீ எதுவும் உழம்புனியா அப்படிங்கிறாங்க. நான் எதுவும் உழம்பலையம்மா அப்படிங்கிறாங்க. ஏதான் பார்வதி எல்லாம் சொல்லிட்டால, பார்வதி பேசுனது கூட ரெக்கார்ட் இருக்குது, எடுத்துருப்பாங்க போல் செல்லில், அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. பார்வதி சொல்லி முடிச்ச கூட தான் அங்கே வந்தேன். இப்போ நம்மளுக்கு இருக்க ஒரே வழி இது தான், நகையை எப்படியாவது ரெடி பண்ணி கொண்டு வா, நாங்கள் பண்ணது தப்பு தான் சொல்லி நகையை கொடுத்து கொண்டு பேசணும், அப்போ தான் இங்கே தீர்வோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்கிட்ட 5 காசு இல்லையம்மா அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட என்றைக்கு தான் காசு இருக்கும், இருக்க காசு நீ வம்பாத்தானே ஆக்கிட்டு இருப்ப, உன்னை போய் நான் பிள்ளைன்னு பத்திருக்கேன் பாரு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஏம்மா இப்போ என்னம்மா செய்கிறது, முத்துக்கு தெரிஞ்சிட்டோமா, இப்போ என்ன செய்யணும்னு எனக்கே தெரியலம்மா, எனக்கே பயமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. பயமாக இருக்கா, இப்போ தானே உனக்கு தெரியுது, நான் நகையை வைக்க தானே சொன்னோம், நீயும் வைக்க சொன்னா, இப்போ அதனால தானே பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் தான் நகையை தங்க நகையை வாங்கி வைக்க வேண்டாம், கவரிங்கை வாங்கி வச்சா போதும், நீங்கள் தானே சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இதை மட்டும் வண்ணாராயம் பேசலை, மொத்தத்தில் இப்போ என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, இப்போ எப்படியாவது நகையை வாங்கி கொண்டு நம்ம வைக்கணும், இப்போ என்ன பண்ணுறது அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ ஒன்றுமே வழி இல்லையம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன செய்வே ஏது செய்வே தெரியாது மனோஜ், இப்போ 4 லட்ச ரூபா வேணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை எனக்கு ஒன்றும் ஓடலாமா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ தெரியல, நீ எப்படியா ரெடி பண்ணி கொண்டு வா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அந்த சூழ்நிலை பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டீலர் வராரு. டீலர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தம்பி நான் ஒரு அவசர வேலையாக ஒரு இடத்துக்கு போண்டியிருக்கு, என் கையில் ஒரு 8 லட்ச ரூபா இருக்குது, இந்த 8 லட்ச ரூபாயை நீங்கள் வச்சுக்கோங்க தம்பி, நாளைக்கு நான் வரையில் வாங்கிக்கிறேன், வேறு யார்ட்டையும் கொடுத்துட்டு போக முடியாது பாதுகாப்பாக, உங்கள் அர்ஜென்ட் வேலையாக போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. சார் என்கிட்ட இருந்தால் பாதுகாப்பாக இருக்குமான்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. தலைவரை ஃபர்னிச்சர் கடை நடத்திங்க, நாளைக்கு லட்சக்கணக்கில் வியாபாரம் ஆகும் வைக்கும், அப்படி பார்க்குறது 8 லட்ச ரூபான்னு பெரிய மேட்டராக, இதை வச்சுக்கோங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சரி தலைவரை வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வச்சுட்டு அப்போ தான் யோசிக்காரு, ஆகா இதில் ஒரு 4 லட்ச ரூபாய் எடுத்து நகையை வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நகையை மீனாக்குள்ள நகையை மாதிரியே வாங்குறாரு. வாங்கினோன்னே அவங்க 4 லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. என்ன சார் நான் விற்கும்போது நான் 4 லட்ச ரூபாய்க்கு தானே விற்றேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் விற்கும்போது 4 லட்ச ரூபாய்க்கு விற்றுருப்பீங்க, அதே மாடல் வேணும் அப்படின்னா இன்றைக்குள்ள இட செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து 4 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது, நான் 4.5 லட்ச ரூபா தான் போடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு 4.5 லட்ச ரூபா போட்டிருந்தாங்க. இந்த சூழ்நிலை மீதி 3 லட்ச ரூபாயை கொண்டு கடையில் வைக்காரு. ஃபஸ்ட்டு நகையை ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஏம்மா நான் நகையை ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. நல்லதாக போச்சுடா, சீக்கிரம் வாடா அப்படிங்கிறாங்க. எங்கே வரணும் அப்படிங்கிறாங்க. நேராக பார்வதி வீட்டுக்கு வாடா, எனக்கு பயமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. எனக்கும் பயமாக தாம்மா இருக்குது, அந்த நகையை அப்பாட்ட முதல்ல கொடுத்துடணுமா அப்படிங்கிறாங்க. சரி சரி அதெல்லாம் எப்படியாவது காலைல கீழே விடுனாலும் கொடுத்துருவான், ஆனால் முன்னக்கூட்டியே அப்பாட்ட கொடுக்கணும் அப்படின்னுட்டுருக்காங்க. சரிடா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா முத்து மீனாவும் அப்படிங்கிறாங்க. மீனாவும் முத்து எங்கேயோ வேலைக்கு போயிட்டாங்க, இப்போதைக்கு வீட்டுக்கு வரமாட்டாங்க, அப்பா வரும்போது கரெக்டாக வந்துடுவாங்கடா, நம்ம அதுக்கு முன்னாடி தயார் நிலையில் நிற்கணும்டா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க.
இங்கே மனோஜும் விஜயாவும் வீட்டுக்கு போயிட்டு தயார் நிலையில் வீட்டு வாசல்லே நிற்கிறாங்க. அண்ணாமலை மீட்டிங் வந்தோடனே காலில் விழுந்து, எப்பா நான் எடுத்து நான் தான்ப்பா எடுத்தேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, முத்து மீனாவுக்கும் தெரிஞ்சிருச்சு, அவன் எதுவும் கோவப்படாமா, நீங்கள் தான்ப்பா பேசணும் வைக்கணும்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் தயார் நிலையில் நிற்கிறாங்கன்னே வைங்களேன். வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. அண்ணாமலை வந்துட்டு யூனியன் மீட்டிங் போயிட்டு வர்றதுக்கு கிளம்புறாரு. அப்போ முத்து ஃபோன் அடிக்கிறாரு. அப்போ எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான்டா யூனியன் மீட்டிங் முடிஞ்சு, நான் வேறு பொறுப்பில் இருக்கோம்லாம், போய் தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லைப்பா, நானும் அங்கே தான்ப்பா நிற்கேன் அப்படிங்கிறாங்க. நீ இங்கே தான் நிற்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நீங்கள் வந்து எப்படியும் பஸ்லேயோ ஆட்டோவில் தானே பார்க்கணும், நான் இந்த வழியாக ஒரு வேலையாக வந்தேன், பார்த்தா அவங்கள ஏற்றி போயிடலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் ஒரு இடத்துல வந்துட்டு பைக் விட்டுட்டு நிற்காங்க. உடனே என்னம்மா நீங்கள் நிற்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, வண்டியை வந்து ஒர்க் ஷாப்பில் விட சொன்னாங்க சர்வீஸுக்கு, சர்வீஸ் விட்டு நடந்து போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி காரில் ஏறுமா அப்படிங்கிறாங்க. உடனே வண்டியை நேராக பூங்காவை கொண்டு விடுவார். என்ன முத்து, வண்டி பூங்காவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, உங்கள்கிட்ட பர்சனலாக ஒன்று பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன முத்து சொல்லு மீனா, வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஒரு பிரச்சனைக்கு வந்து ஆதாரத்தை உங்கள்கிட்ட காமிக்கணும்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. நான் சொன்னோம்லப்பா, அந்த கவரிங் நகையை மனோஜ் தான் எடுத்துருக்கணும், விஜயா அம்மா தான் எடுத்துருக்கணும்னு சொன்னோம்ல, அதுக்கு ஆதாரத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செல்லில் காமிக்கிறாங்க. இதில் வந்து பார்வதி பேசுனது ஃபுல்லுமே வீடியோவை பார்க்குறாங்க. அதுபோக மனோஜுக்கு பேசின ரெக்கார்டையும் பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலைக்கு சரியான கடுப்பாயிருது. உடனே என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, வீட்டில் நான் வந்து டபார்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான்ப்பா சொல்கிறேன். மொத்தத்தில் இந்த மனோஜும் அம்மா இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சரின்னு எனக்கு தெரிலப்பா அப்படி இப்படிங்கிறாங்க. அவன் தானே நகையை இது பண்ணியிருக்கான், அவன் தான் வாங்கி தரணும், அவன் தொழில் பண்ணது நம்மளை வாங்கி தரட்டும் அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அவன் வாங்கி தர மாட்டான்ப்பா அப்படிங்கிறாரு முத்து. வாங்கி தராமல் யார் விடுவா முத்து, நீ கோவப்படாத, அப்பா கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அங்கே பாருங்கள், அந்த வீட்டிலே நியாயமாக பேசக்கூடிய நீதிபதி நீங்கள் தான். நீங்கள் பேசி எப்படியாவது அதை ஒழுங்கு பண்ணி அந்த நகையை வாங்கி மீனாட்ட கொடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எப்பா மாமாங்க பாருங்கள், இந்த நகை எனக்கு தேவையில்லை, ஆனால் அந்த வீட்டில் இந்த நகை எப்படி மாறிச்சுன்னு தெரியணுங்கிறது தான் எங்கள் போராட்டம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், வீட்டுக்கு போய்க்கிற அந்த விஜயாவுக்கும் மனோஜுக்கு இருக்கட்டும் அப்படி இப்படிங்கிறாங்க. எப்பா, உங்கள் மனசு எதுவும் சங்கடப்படக்கூடாது, அது போக உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் உங்களை தனியாக கூப்பிட்டு பேசுகிறேன். வீட்டில் போய் நான் சொல்லும் போது உங்களுக்கு ரொம்பவே கோபம் வந்துடக்கூடாது, அது போக உங்களுக்கு உடல்நிலை பார்த்துக்கணும்பா, அதுக்கு தான் அந்த நகைக்காக நாங்கள் வந்து வேணுங்கிறதுக்காக சொல்லலப்பா. இந்த திருட்டுத்தனம் பண்ணது வந்து அம்மாவும் மனோஜும், எங்களுக்கு நகை வேண்டாம்ப்பா, இதில் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான்ப்பா எங்கள் இது அப்படி போராட்டம் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, இந்த கல்யாணத்துக்கு நானும் அம்மாவும் போட்ட நகை, அது போக அவன் அம்மாவும் சிறுக சேர்த்து தங்கம், அதனால் நம்ம வந்து அப்படி செய்யக்கூடாது. நம்ம கண்டிப்பாக அந்த தங்கத்தை வாங்கி மீனாட்ட கொடுக்கணும். இது அலைஞ்சது எல்லாமே உன்னுடைய உழைப்பு தான் அதில் வருது, அதனால் நீ உழைச்ச மாதிரி தான், அதை நீ மீனாட்ட கழுத்தில் கொடுத்தா போட்டுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவர் என்றைக்கு வேலை செஞ்சு போடுறதார போடட்டும் அப்படிங்கிறாங்க. மீனா, நீ புரிஞ்சுக்க, இந்த நகை கண்டிப்பாக வரப்போகுது, இதெல்லாம் அலைஞ்சதுலேயும் உன் புருஷன் உழைப்பு இருக்குது, அவன் உழைப்பில் தான் உள்ள நகை நீ கழுத்தில் போட்டுக்க போகிற அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வீட்டு வாசலில் மனோஜும் விஜயாவும் அண்ணாமலைக்கு காத்துக்கு நிற்காங்க. இந்த சூழ்நிலை முத்து கார் வந்து நிற்குது. முத்து தான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திருதுன்னு முழிக்காங்க. முத்து கார்லேருந்து அண்ணாமலை இறங்குறாங்க. இறங்கினோன்னே விஜயாவுக்கு ஒன்றுமே விடலை. இவர் வீட்டு வாசலில் வராது, இவர்கிட்ட எப்படியாவது அணைச்சி பேசிட்டு நான் அசுக்காக கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அப்படிங்கிறாங்க. நீலாம் எதுவுமே என்கிட்ட பேசுகிறாத, நீ என்னங்கன்னு கூப்பிட்றாத, உனக்கு அந்த தகுதியே கிடையாது, சி நீலாம் மனுஷியா அப்படிங்கிறாரு. உன் அப்பா அப்படிங்கிற, நீ அப்பாவா, எனக்காடா பிறந்த, எனக்கு பிறந்தவன் இவனும் இப்படி பண்ண மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கோவப்படுது. அப்படில அண்ணாமலை உடனே அப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா வீட்டில் போய் பேசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. தெருவாக இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. முத்து மீனா முன்னாடி போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வந்து, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் தான்ப்பா இப்படி பண்ணிட்டேன் வச்சுட்டேன், என் கடையில் வந்து ஒரு பிஸ்னஸில் ஒருத்தன் வந்து ஏமாற்றிட்டான்பா, ஒரு 4 லட்ச ரூபா கடையில்கிட்ட கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இது பண்ணிட்டு போயிட்டான்பா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே, டேய், உன் கடையில் வந்து ஒருத்தன் ஏமாற்றிட்டு போனான்னா நீ வீட்டை ஏமாற்றுவியாடா? வீட்டில் உள்ள பொருள் அம்மாட்ட வாங்கியிருக்கனாலும் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி வச்சுருக்கேன்னு உள்ளதை சொல்லணும். இது வந்து மீனா வீட்டிலேருந்து போட்ட நகை போலின்னு அம்மா சொல்லுதா, நீ ஆமாங்கிற? இதெல்லாம் என்னடா நடந்துகிட்ருக்கு? இவ்வளோ திருட்டுத்தனத்தை எங்கடா படித்த அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ரோகிணி வந்துடுறாங்க. என்ன அங்கிள் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, நம்ம வீட்டுக்காரன்ற கிளம்பா, எல்லாம் பண்ணதை திருட்டுத்தனமும் இவன் தான் பண்ணிகிட்ருக்கான் வச்சிட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, அப்படி நான் எதுவும் செஞ்சிடல வச்சிடல, நம்ம பர்னிச்சர் கடையில் ஒருத்தன் வந்து ஏமாற்றி 4 லட்ச ரூபா மோசடி பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. என்றைக்கு முன்னாடி இன்றைக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை முன்னாடியே அப்படிங்கிறாங்க. எப்போ அப்படிங்கிறாங்க. இந்த 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடச்சின்னு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த 1 லட்ச ரூபா லாபம் வந்ததுன்னு சொன்னது அந்த அதில் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிறாங்க. முத்து மீனா நகைலாம் நீ எடுப்பியாச்சு, நீலாம் மனுஷனா
நான் உன் கூட போய் நான் வாழ்கிறேன் பாரு அப்படிங்க. ரோகிணி ப்ளீஸ் ரோகிணி தப்பாக நினச்சிக்காத அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ அந்த பொண்ணு கூட வாழலை, இப்போ மீனா நகைக்கு நீ என்ன பேர் சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்பா நான் வந்து மீனாவுக்கு வந்து அதே நகையை வாங்கிட்டு வந்துட்டோம்பா அப்படின்னு சொல்லி தங்கத்தை எடுத்து கொடுக்காரு. இதை பார்த்தோன்னா விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அதான் நகைக்கு வாங்கி கொடுத்தாச்சுல விடுங்க, அந்த முத்து மீனாவும் ஓவராக பேசுவாங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஏன் விடணும் என் பொண்டாட்டி நகை எப்படில நீ வந்து அதை எடுத்து நீ கவரிங்காக மாற்றுவேன், எனக்கு அந்த நகை தான் வேணும் அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு நகை தான் அப்படிங்கிறாங்க. ஏழை உன் பாட்டில் நகையை எடுப்பேன், இன்றைக்கி உன் பாட்டில் நகையை மாற்றி கொண்டு வைப்பேன், எங்களை பார்க்க இடக்கா தெரியுது. மீனா வந்து பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு கவரிங் போட்டு நிற்பாங்க, பலகுரல் அம்மா வந்து கவரிங்கும்பாங்க, இதை 4 பேர்கிட்ட சமாளிக்கணும். நான் மன உளைச்சல் 2-3 நாளாக வேலைக்கு போகாமல் இதுக்கு ஆதாரத்தை திரட்டி உடக்கி தக்கிலாந்தனும் நீ இடக்கு பண்ணிக்கிட்டு இருக்கியா, உன் பொண்டாட்டிங்க நடக்குது லட்சணம் தெரியணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் போட்டு காமிக்காங்க. இதை பார்த்தோன்னே ரோகிணி ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என் மனோஜ் இப்படிலாம் பண்ணி ஆதாரத்தோடு பண்ணுவியா அப்படி இப்படிங்கிறாங்க. சூப்பர், உன் புருஷன் பண்ண தப்புன்னு நீ பேச வரல, ஆதாரத்தோடு பண்ணுவியான்னு கேட்க நல்லா இருக்குமா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் மனோஜ் பாரு, கூட்டு குடும்பத்தில் நீ பண்ணுறது மிகப்பெரிய தவறு, இனிமேல் இந்த குடும்பத்தில் இருந்தால் சரி வராது, நீங்கள் பேசாமல் தனி கொடுத்துன்னு இருங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் சொல்கிறாங்க, நான் ஏன்ப்பா இருக்கணும், வீடு அம்மா பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அம்மா பேரில் இருக்கா விஜயா, ஒன்று அவன் தண்ணி கொடுத்தனா அவன் இருக்கணும், இல்லை முத்து மீனா நாங்கள் தண்ணி கொடுத்தன போகிறோம், எது உனக்கு சரி அப்படிங்கிறத நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறது உனக்கு புரியலையா, ஒன்று மனோஜ் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லையா நான் முத்து மீனா இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவோம், நீங்கள் இருங்க அப்படிங்கிறாங்க. எங்கே ரவி இருக்கான் ஸ்ருதி இருக்கா, அவங்களெல்லாம் விட்டு நீங்கள் போயிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, அவங்க மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை வேதனையும் இல்லை, ஆனால் வந்து இந்த மனோஜ் இருக்கிற வீட்டில் வந்து எனக்கு பார்த்துட்டு இருக்க கடுப்பாக இருக்கும் இல்லைங்கிட்டா. முத்து இருக்க குணத்துக்கு வந்து அவன் இருந்துக்கிட முடியாது. முத்து ஓரளவு பொறுமையாக இருக்கான். அதை நம்ம அந்த பொறுமையை நம்ம வந்து ரொம்ப சோதித்தோம்னா அது வேறு மாதிரி போயிடும் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு கொரியர் வருது. என்ன கொரியர் அப்படின்னு சொன்னால், முன்னாடி மனோஜ் வந்து தான் கொடுத்த புகார் மீது எவ்வித நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உயரதிகாரிகள் எழுதின லெட்ரு, அதுக்கு ஏடி கார்டு வருது. அப்போ வந்து அதில் கூடயே ஒரு பதிலும் வருது. என்ன வருது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த புகார் மனு தீர்வு செய்யப்பட்டதுனால் அது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது நீங்கள் கொடுத்த மனு அப்படின்னு சொல்லி வருது. உடனே முத்து அதை பார்த்து என்னப்பா தீர்வு செய்யப்பட்டதுன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே அண்ணாமலை சொல்கிறாங்க, எப்போ ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம்னா அதில் வந்து நம்மளுக்கு தீர்வு கிடச்சிச்சின்னா மேல் நடவடிக்கை தேவையில்லைன்னு எழுதி கொடுத்துருக்கோம், அதுவும் சேர்த்து அந்த ஏடி கார்டு கூட வருது, அது எப்படி மனோஜ் அந்த பெட்டிஷன் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் பெட்டிஷன் கொடுத்து தான் ரிட்டன் வாங்கலை அப்படின்னு சமாளிக்கிறாரு. ரிட்டன் வாங்கினோம்னு சொன்னால் நம்ம வந்துட்டு மாட்டிக்குவோமே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்து முதல்ல நம்ம ஸ்டேஷன் வரைக்கும் போய்ட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா இந்த பிரச்சனையை ஒரு தீர்வு பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. அவன் தான் நகையை தந்தாமடா, இப்போ அடுத்தாப்புல என்ன நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு எடுத்து நேராக ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே ரோகிணி மனோஜ்னு சொல்கிறாங்க, அங்கிள் அதெல்லாம் வேண்டாம் மனோஜ் பார்த்துப்பான் அப்படி அப்படிங்கிறாங்க. அவன் பார்த்தா தான் இது வரைக்கும் பார்த்துட்டோமே சரியா, விஜய் அங்கே பாரு, நாங்கள் வரும்போது அவன் இங்கே இருக்கக்கூடாது, இந்த ரோகிணியும் மனோஜும் வேறு எங்கேயும் தண்ணி கொடுத்துன்னு போக சொல்லிடு சரியா. இப்போ நாங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறோம், ஸ்டேஷன் வரைக்கும் எதுக்கு போகிறோன்னு சொன்னால் என் ஒட்டுமொத்த உழைப்பை வந்து வம்பாக்கிட்டான், இவன் தான் வந்து ஏனா தானான் இருக்கானா, நான் அப்படி இருக்க முடியாது, ஸ்டேஷன்லேருந்து இவன் கொடுத்த புகாரை வந்து முடித்து வைக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்மளுக்கு ஏடி கார்டு வருது, என்ன இவன் உயர் அதிகாரிக்கு அனுப்பின லெட்டரில் ரிட்டன் இப்படி ஆகுது, அதனால் வந்து என்ன கதை ஏது கதைன்னு தெரியணும், அதனால் ஸ்டேஷனில் போய் நின்று கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே ஸ்டேஷனுக்கு போனோன்னே யாருங்க என்ன வரோம் அப்படிங்கிறாங்க. சார் என் பேர் அண்ணாமலை, நான் வந்து ரயில்வேல வேலை பார்த்து ரிட்டையர்டு சார், என்னோடய பையன் வந்து என்னோடய 27 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான், அதை எடுத்துகிட்டு தன்னோடய காதலிகிட்ட கொண்டு கொடுத்துருக்கான், அந்த பிள்ளை பேர் ஜீவா, அதை எடுத்துகிட்டு அந்த பொண்ணு கனடா போயிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக புகார் அளிச்சிருக்கிறான், நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி மேலதிகாரிக்கும் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒப்புதல் அட்டைக்கு இன்றைக்கி வருது, அது கூட இன்னொரு லெட்டரும் வருது, இந்த மாதிரி நீங்கள் எடுத்த புகாரை வந்து நாங்கள் முடித்து வச்சாச்சு, உங்களுக்கு சுமூக தீர்வு காணதுனால முடிச்சு வைக்கப்பட்டாச்சுன்னு சொல்லி வந்திருக்கு, ஆனால் எங்களுக்கு சுமூக தீர்வு எதுவுமே கிடைக்கல சார், எங்களுக்கு அந்த பொண்ணு பணத்தையும் தரல வைக்கல, எப்படி சார் அது க்ளோஸ் பண்ணாங்க, என்ன ப்ரொசீஜர் சார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் சார் எங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியல சார் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி தான் சார்ஜ் எடுத்திருக்கேன், என்ன நீங்கள் ரைட்டர்கிட்ட போய் கேளுங்க எல்லா தகவலும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ரைட்டர் இவங்க கேட்குற தகவலை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து தம்பி வாங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு தெரியுமாண்ணே அப்படிங்கிறாங்க. தம்பி தெரியும், என் தம்பி கூட டிரைவர் தான், உங்கள் ஸ்டாண்டு தான் இருக்கான், அவன் பேரை சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்ணே அப்படிங்கிறாங்க. நானும் இப்போ தான் மாறி வந்தேன்,
உங்கள் அண்ணன் பேரை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அண்ணன் பேரை சொல்கிறாங்க. லேப்டாப்பில் அடித்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே தம்பி ஆமாம் தம்பி அந்த வழக்கை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணு பணம் செட்டில் பண்ணிடுச்சுல அதனால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி அந்த ஃபைல் அதில் எல்லாமே இருக்குது பாருங்கள். அந்த பொண்ணு 27 லட்ச ரூபா அவங்க அண்ணாட்ட ஏமாற்றினதாகவும் 27 லட்ச ரூபாய்க்கு வட்டியும் சேர்த்து 30 லட்ச ரூபா கொடுத்ததாகவும் அண்ணன் எழுதி கொடுத்துருக்காரு இந்த பேப்பர் பாருங்கள் அப்படி இப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அண்ணாமலையும் முத்துவும் அப்படியே நேராக பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே அண்ணாமலைக்கு பயங்கர வயிற்றுச்சலாக ஆயிடுது. நம்ம பணத்தை வந்து இவன் ரிட்டன் வாங்கியிருக்கான் நம்மகிட்ட சொல்லவே இல்லை. இந்த வீட்டில் நகையை எடுத்து திருடி அதை வந்து மாற்றி வச்சு இவ்வளவு தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்கான். வீட்டில் இருக்க 1 லட்ச ரூபாயும் தூக்கிட்டு போய் ஃப்ளைட் டிக்கெட் போட அதையும் வந்து சத்யா பேரில் மாட்டி விட இவ்வளோ வேலையும் பார்த்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. அண்ணாமலைக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எப்பா அப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் மட்டும் அப்படிங்கிறாங்க. தண்ணி எடுக்கிறாங்க. தண்ணி எடுத்துகிட்டு பிடிச்சோன்னே கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறாங்க. நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போனோடனே அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க தம்பிங்க பாருங்கள் இவருக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும். அவளுக்கு மன உரி நிறைய கொடுக்காங்களோ அவளுக்கு என்ன வரும்னு தெரில. இல்லை இவராக மன உரி இழுத்து போட்டுக்கிறாருன்னு தெரில. ஆனால் இவருக்கு தேவை ரெஸ்ட்டு. சரியா ஒரு நாள் இங்கே இருக்கட்டும். அவருக்கு இதயம் வந்து ரொம்ப ஸ்பீடாக துடிக்கி அதை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு விட்றோம். சரிங்களா நீங்கள் வீட்டில் யாராவது ஒரு ஆளை கொண்டு இங்கே ஒரு லேடியை கொண்டு வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க நானே இருக்கேங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மாவுக்கு தகவல் சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. விஜயா நேராக ஹாஸ்பிட்டல் வராங்க. மனோஜ் கடைக்கு போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ரோகிணி வீட்டில் இருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் கடைக்கு போகிறாரு முத்து. இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறாரு. என்னடா உனக்கு எதுவும் இருந்தாச்சும் இப்போ என்ன உனக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா உனக்கா அப்படின்னு சொல்லிட்டு 4 வாங்குதாங்க. வாங்கினோன்னே பல் பொத்துன்னு கீழே வந்துடுது. டேய் பல்லை உடைச்சிட்டேடா அப்படிங்கிறாங்க. பல்லை மட்டுமா உடைக்க போகிறோம் இப்போ கையை கூட தான் உடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கி சிரிக்கிறாரு. உன்னடுக்கு அப்படிங்குது. உடனே அங்கே வேலை பார்க்குறவங்கள எங்கள் ஓனரை யாரோ கை நிட்டுதாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பிரித்து விடுதாங்க. இந்த சூழ்நிலையில் போலீஸுக்கு ஃபோன் அடிச்சிடுறாங்க. போலீஸ் வந்துடுறாங்க. அதே ஸ்டேஷன் போலீஸ் வந்துடுறாங்க. வந்தோடனே நேராக ஸ்டேஷன் கூட்டி போயிடுறாங்க. என்ன தம்பி இப்போ என்ன பிரச்சனை இப்போ தான் நீங்கள் ஸ்டேஷன் வந்துட்டு போனீங்க அப்படிங்கிறாங்க. இவன் தான் சார் மனோஜ். இவன் தான் சார் எங்கள் அப்பா பணத்தை ஏமாற்றி இது பண்ணிட்டான் வச்சுட்டான். அதையும் வாங்கியிருக்கான் அதை சொல்லலை வைக்கல அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் திருதுன்னு முடிக்காரு. ஆகா ஆஃபீஸர் மாறிட்டார் ஒரு பிரச்சனை நினச்சாங்க இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சரிடா என்னடா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வெளுன்னு வெளுக்காங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாத்தையும் கழுவிப்பட்ட ரவி ஸ்டேஷனுக்கு வந்துடுறா. டே முத்து விட்றா அப்பாவுக்கு என்னடா ஆச்சு மாதிரி சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காருடா எல்லாத்துக்கும் இவன் தான்டா காரணம் அப்படிங்கிறாங்க. டேய் லூஸு நீ தான்டா காரணம் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து முத்த மாட்டி விடுறாரு. நான் என்னடா காரணம் நீ வந்து வீட்டோட நகையை திருடுவேன் அது போக எங்கள் அப்பா பணத்தை ஏமாற்றி நீ பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன் கேட்டால் அவன் மாமன் பணம்ப இதெல்லாம் அப்பா வந்து பார்த்துட்டு இருக்கும்போது தாண்டா கேட்டுட்டு இருக்கும்போது தாண்டா அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு ஒன்று யார் போச்சுன்னா வைக்க சொன்னா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்டேஷனுக்கு யார் போச்சுனாவா இந்த நாள் உயர் அதிகாரிக்கு லெட்டர் அனுப்பியிருக்கேன். அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டும் அந்த பதில் மட்டும் வரலன்னா எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமையே போயிருக்கும். எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நன்மை தான் அமைஞ்சிருக்கு. ஒழுங்கு மரியாதையாக அப்பாவுக்குள்ள பணத்தை கொடுத்துட்டு ஓடிரு அப்படிங்கிறாங்க. ஏன்டாங்கடா பணம் இருக்குது இப்போ நான் ஃபர்னிச்சர் கடை தான் நடத்த வைக்கிறேங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேறு யார்கிட்ட விற்பையா என்ன செய்வேன் எனக்கு தெரியாது. 2 நாள் டைம் 2 நாளில் அப்பாட்ட ஏமாற்றின 27 லட்ச ரூபாயும் ப்ளஸ் 3 லட்ச ரூபாயும் வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது அப்பா பணத்தை ஏமாற்றினா 27 லட்சம் தான்டா அப்படிங்கிறாங்க. 3 லட்ச ரூபா அப்பா பணத்தை தானே நீ வட்டி வாங்கியிருக்க அப்பாட்ட தானே கொடுக்கணும். இப்போ நீ வச்சுருக்கிறதுனால நீனும் அதுக்கு 2 லட்ச ரூபா வட்டி போட்டு கொடு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் திருதுன்னு முடிக்காரு. அதெல்லாம் எனக்கு முடியாது வைக்காது அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க தம்பி இவர் முதல்ல ஹாஸ்பிட்டலில் கொண்டு பாருங்கன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அனுப்பிடுறாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் மனோஜ் கொண்டு சேர்க்குறாங்க. கையையும் பார்க்குறாங்க பல்லையும் கட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வந்து பையன் வந்து அண்ணனோட அப்பா அப்படிங்கிறாங்க. தயவு செய்து நான் அப்பான்னு கூப்பிட்றாத. விஜயா இவனை நான் தனி கொடுத்து வைக்க சொன்னேன் இப்போ என்ன செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் அவன் இன்னுமே தனியாக தாங்க இருப்பான். ஆனால் வந்து உங்கள் பணத்தையும் ஏமாற்றி அவன் கடை வச்சுருப்பான்னு எனக்கு சத்தியமே தெரியாதுங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறாங்க இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும் விஜயா தெரிஞ்சுக்கிட்டே நீ ஏமாற்றிருப்ப அப்படிங்கிறாங்க. உண்மையிலே தெரியாது அப்படிங்கிறாங்க. விஜயா நான் எதை நம்புறது உனக்கு தெரியாதுங்கிறத நம்புறதா தெரியுங்கிறத நம்புறதா உங்ககிட்ட உண்மை இல்லை. நீ மனோஜ் எது பண்ணாலும் ஆதரிப்பேன். இப்போ நீ உனக்கு தெரியலன்னு நினச்சாலும் கூட நான் தெரியும் தான் சரி விஜயா தெரிஞ்சு தான் அவன் செய்கிறான்னு தான் நினைக்க வேண்டியிருக்கும். சரியா அதனால் ஒழுங்காக தண்ணி கொடுத்துன வை அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி வராங்க. அங்கிள் நீங்கள் என்ன தண்ணி கொடுத்துன்னு வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வீட்டில் வந்து மனோஜ் தான் பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு சூப்பரு பங்கு இருக்குது. எத்தனை பங்கு இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க உங்களுக்கு எனக்கு பங்கு இருக்குதுன்னு சொன்னால் அது எப்படி மனோஜுக்கு அப்பா மனோஜுக்கு இந்த ஸ்வீட்டுக்கு பங்கு கிடையாது
ரோகிணி, நீ பெரிய பணக்காரியாரு ஏறாரு தண்ணி கொடுத்துன்னு இருந்துட்டு போங்க. என்ன உங்கள் அப்பா வந்து நாளைக்கு சொத்தோ ஏதோ தந்தாலும் எனக்கு கவுண்டு தர போகிறேன், நீனும் மனோஜ் தான் ஆள போகிறீங்க, அதனால் வந்து தண்ணி கொடுத்துன்னு போயிருங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கும் மனோஜுக்கும் ஒன்றும் ஓடலை. 2 பேருமே வெளில போயிடுறாங்க. நேராக வித்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வித்யா, அவசரமாக ஏதாவது வீடு பாருடி, நாங்கள் தண்ணி கொடுத்துன்னு போகிறோம் அப்படிங்கிறாங்க. சூப்பர் அடி, உன் புருஷன்ட்ட பேசி தனியாக வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. தனியாக வரலை, எங்களை தனியாக அனுப்பிட்டாங்க, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, மனோஜ் இப்படிலாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. உன் புருஷனை பற்றி எனக்கு தெரியுமாடி, பக்கா சோம்பேறி, என்ன பகல்லே தூங்கிட்டு கல்லால் இருக்கிறவன் என்ன வேலை செய்வான், ஒரு காசு பெற மாட்டான். அதனால் இவனை நம்பி உன் வாழ்க்கையை வீணாக்கிட்டு கிடக்காத, பேசாமல் உன் பிள்ளைய பாரு. உன் பிள்ளை வந்து ஒன்று நினச்சி ஏங்கிட்டு கிடக்கு, எங்கள் அம்மாவை நான் கனவுல பார்க்க வைக்கன்னு சொல்லி எனக்கு ஃபோன் அடி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால் ஒழுங்கு மரியாதை என்ன சொல்லுது, இவன் வேண்டாம்னு சொல்லிவிட்டு உன் பையன் கிறிஸை வளர்த்துட்டு நீ சூப்பராக இருக்கலாண்டி, உங்கள்கிட்ட கை தொழில் இருக்குது, அங்கே எங்கேயாவது ஒரு பார்லரை வச்சு நீ சிம்பிளாக வச்சு நல்ல மாதிரி இருக்கலாம். இவங்ககிட்ட கிடந்து கண்டவன்ட்டெலாம் கடை வாங்கி கொண்டு போய் கொண்டு கொடுத்து நோ யூஸ், என்ன ஒன்றும் பிரயோஜனப்பட போகிறது கிடையாது. அதனால் என்ன சொல்லுதேன், இந்த மனோஜ் நம்பி ரொம்ப வேஸ்ட்டு. இந்த கடையெல்லாம் வந்து உங்கள் மாமனார் பணத்தில் தான் வந்து வச்சுட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. முத்து அந்த கடையை கண்டிப்பாக எழுதி வாங்கிடுவான், இல்லைனா அதை விற்று வச்சுருவான். மொத்தத்தில் அது உன் புருஷனுக்கோ உனக்கோ பிரயோஜனப்படாது. புத்திசாலித்தனமாக நான் சொல்லதும் கேளு. மனோஜை நைஸாக கலத்தி விட்டுட்டு பேசாமல் நீ குமரிபாளையத்துக்கு பார்த்து போ, அதான் உனக்கு நிலைக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி ரொம்ப யோசிக்கிறாங்க. கிறிஷ் வேறு வந்து நம்மளே நினச்சிட்ருக்கான், அந்த மனோஜ்கிட்ட உண்மையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வித்யா நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் இருங்க வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு வெளில போகிறாங்க. வித்யா பைக்கில் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. மனோஜ் வந்து ரோஹிணிக்கு ஃபோன் அடித்து பார்க்குறாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது. நேராக வித்யா வீட்டுக்கு போய் வித்யா வீட்டில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேராக குமரிபாளையத்தை பார்த்து போயிடுறாங்க. இங்கே மனோஜ் ஃபோன் அடித்து பார்க்குறாங்க, ரோஹிணி சுவிட்ச் ஆஃப்னு வருது. இந்த சூழ்நிலையில் வித்யாவுக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க. வித்யா எடுக்கல ஃபோனை. உடனே நேராக வித்யா வீட்டுக்கு போயிடுறாங்க. ரோஹிணி வந்தாளா அப்படிங்கிறாங்க. அவள் ரோஹிணி வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிறாங்க. இங்கே அவள் வீட்டுக்கு போயிட்டாளா அப்படிங்கிறாங்க. அம்மா போயிட்டா, நீங்கள் வந்து சரியா இல்லை, அவங்க கூட வாழ பிடிக்கலன்னு போயிட்டா அப்படிங்கிறாங்க. ஏன் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. நான் தான் முதல்லேருந்து சொல்லுறேன், இப்படி ஒரு மாப்பிள்ளை உனக்கு தேவையா அப்படின்னு நான் சொன்னேன். அவளுக்கு புரிஞ்சுட்டா கிளம்பிட்டா அப்படிங்கிறாங்க. வித்யா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. போயா, நீ ஏன் சும்மா விட மாட்டேன், முதல்ல அவன் தம்பி முத்துக்கு நீ பேர் சொல்லு, கடையையோ அந்த பணத்தையோ கொடுக்க வழியை பாரு, இல்லைன்னா நீ என்ன சீரழிவு அனுப்பின்னு பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. மனோஜ் ரோஹிணி வேறு காணாமல் போயிட்டா, முத்து வேறு நம்மளை வந்து கடை எழுதி வாங்கிறான்னு சொல்கிறாங்களா, இன்னும் 2-3 நாளைக்கு நம்ம வந்து தலைமறைவாயிடுவோம், அப்படி ஆனால் தான் முத்து நம்மகிட்ட வந்து கடையை வாங்க முடியாது அப்படின்னு நினைக்காரு. இந்த சூழ்நிலை 2-3 நாள் வந்து ஃப்ரெண்டு வீட்டிலே தங்கிடுறாரு, மொட்டை வீட்டிலே தங்கிக்கிறாரு. மொட்டை சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய ஃபர்னிச்சர் கடையை வச்சுட்டு என் அடைச்சி போட்டு நீ ஒரு மாதிரி இங்கே வந்து இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் வந்து ஆரம்பித்த பணம் வந்து எங்கள் மாமனார் பணம்னு சொன்னோம்ல, அது எங்கள் மாமனார் பணம் இல்லை, அது எங்கள் அப்பா பணம் அப்படிங்கிறாங்க. என்னையா சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் அப்பா பணம். அப்படியா, சரி அதனால தான் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வைக்கிறாரு. கூட 2 நாள் கூட அப்படிங்கிறாங்க. 2-3 நாளாக மனோஜ் வந்து அவர் ஃப்ரெண்டு வீட்டிலே இருக்காரு. நேராக போக்கு பார்க்குக்கு போய்ட்டு அவர் நண்பர் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் முத்து நினைக்காரு, நம்ம அப்பா பணத்தில் வந்த கடை தானே இது அப்படின்னு சொல்லிட்டு பூட்டை உடச்சி திறந்துட்டு அவர் பாட்டில் வந்து வேலை செய்கிறவங்களாம் வேலை பார்த்துட்டு கல்லால் வந்து அண்ணாமலையை கொண்டு உட்கார வைக்காங்க. எப்போ அந்த ஃபர்னிச்சர் கடை வந்து உன்னோட பணத்தில் ஆரம்பித்த இதுப்பா, நீ தான் இதுக்கு ஓனரு, சரியா, இந்த கடையோட ஓனர் நீ தான், இது வந்து அம்மா பேரில் தான் இருக்குது, நீனே நடத்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லால் இருக்கிறாங்க. வியாபாரத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னால் கிறிஸ்மஸ் தாத்தா அந்த மாதிரி நிறைய வச்சு கடை முன்னாடி வந்து கடைக்கு வியாபாரத்துக்கு கூப்பிட்றாங்க. சின்ன பசங்க நிறைய பேர் அந்த கடைக்குள்ளே போகிறாங்க. பெரியவங்களாம் அந்த கடையவே பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஆமாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய இருக்குது, வெயில் காலமாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏசி வாங்குறாங்க, கட்டில் வாங்குறாங்க, வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்களை வாங்குறாங்க. வாங்கும்போது நாளே ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது. உடனே முத்து சொல்கிறாரு, இப்போ 6 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் இருக்குப்பா, கண்டிப்பாக இதில் உங்களுக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கும்பா அப்படிங்கிறாங்க. உடனே 2 லட்ச ரூபா லாபம் கிடைக்கிது. இந்த சூழ்நிலையில் நல்ல வியாபாரம் போயிட்டுருக்கு. மனோஜ் நினைக்கிறாரு, நம்ம சாவி நம்மகிட்ட இருக்குது, நம்ம கடை கொடுத்தா தானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காரு. இங்கே நல்லாவே வியாபாரம் போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் 2-3 நாள் கழிச்சு மறுபடி கடையை எப்போ திறப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அங்கே அண்ணாமலை உட்காந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஸ்டாஃப் எல்லாமே அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதை பார்த்தோன்னா மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. அதனால தான் நம்ம கடை அடைச்சாலும் கூட நம்ம ஸ்டாஃப் நம்மளுக்கு எதுவும் ஃபோன் அடிக்கல, ரெகுலராக கடை ஓப்பன் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. இப்போ என்னப்பா நடக்குது அப்படிங்கிற, என்ன நடக்கா அப்படிங்கிற அண்ணாமலை இந்த சூழ்நிலை முத்து வந்துடுறாரு. என்ன எங்கள் கடைக்குள்ள நீ என்ன எனக்கு அப்படிங்கிறாங்க. டேய் இது ஏன் கடைடா அப்படிங்கிறது, இது வாங்க கடையா, கடை அப்பா பணத்தில் ஆரம்பிச்சது, கடையை காமிச்சு கொடுத்தது நான், அக்ரிமெண்ட்டு மட்டும் நீ போட்டால் சரியாக வந்துடுமா, ஓனர்கிட்ட பேசி நாங்கள் மறுபடியும் அக்ரிமெண்ட் போட்டோம், கடை விட்டு வெளியே போ அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, வியாபாரம் நடக்கிற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணாதோம்னா வெளில கிளம்பு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைப்பா நான் கிளம்ப முடியாது, நான் கோர்ட்டில் போய் கேஸ் போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எங்கேனாலும் போ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்ன இந்த பணம் இது ஆரம்பிக்கிறதுக்கு சோர்ஸ் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க, ஐடியில் கேட்பாங்க, அதுக்கு நீ பதில் சொல்லுவியா இல்லை ஜெயிலில் போயிருப்பியா அப்படிங்கிறாங்க.
ஆஹா எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்காரு மனோஜ். டேய் என்னடா இப்படி பண்ணுற, நான் உனக்கு வந்து நான் இப்படி பண்ணுவேன் பொண்டாட்டி நகை எடுத்துகிட்டு போனேங்கிறதுக்கு அதான்டா இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. டேய் என் பொண்டாட்டி நகை நீ எடுத்துகிட்டு போனாலும் போவாட்டிலும் அப்பா பணத்தில் ஏமாற்றிட்டு நீ இந்த தொழில் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் இதை தான் செய்வேன் சரியா. அதனால் ஒழுங்கு மரியாதையை என்ன செய்ய தூர பேர் வியாபாரம் நடக்கிற இடத்துல வந்து இடைஞ்சு பண்ணிகிட்டு இருக்காத பேர் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி வராரு. என்னடா தொழிலதிபர் முன்னாள் தொழிலதிபர் அப்படிங்கிறாங்க. டேய் நீனும் மடா முத்து கூட சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உண்மை கூட தான் சேர்ந்துருக்கேன். கடை எங்கள் அப்பா பேரில் இருக்குது. இந்த கடையில் வந்து 3 பங்கு உனக்கு ஒரு பங்கு இருக்குது. அப்பா காலத்துக்கு அப்புறம் உனக்கு இதில் பீரோவோ கட்டிலோ எது பங்கு வருதோ அதை வாங்கிக்கோ. இப்போ நீ இடத்த காலி பண்ணு அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரொம்ப வெக்கையில் கிளம்பி போகிறாரு. நம்மளுக்கு வீட்லேயும் இடம் இல்லைன்ட்டாங்க. இப்போ வந்து இந்த கடையிலையும் நம்ம சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. எங்கே போகனே தெரியல அப்படின்னு சொல்லி நேராக பார்க்கு போய் உட்காந்துருக்காங்க. உடனே ஃப்ரெண்டு பார்க்கு வர, ஏய் என்னப்பா அதுக்குள்ளே பார்க்கு வந்துட்டேன், எதாவது கடைக்கு போகிறேன்ட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. கடையை பிடிங்கிட்டாங்க. என்ன பிடிங்கிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வாங்கிட்டு விட்டாங்க, அதனால் ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. நீ போலீஸுக்கு போயிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. பழைய ஓனர்கிட்ட அக்ரிமெண்ட்டும் மாற்றிட்டாங்க. இப்போது அக்ரிமெண்ட் எல்லாம் அப்பா பேரில் இருக்குது. அப்பா பணத்தில் தான் ஆரம்பித்தேன் வச்சேன்னு சொல்லிட்டோன்னா அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, ஒன்றும் செய்ய முடியல. அதுபோக வந்து நீ நான் தான் ஆரம்பித்தேன் வச்சேன்னு சொன்னால் ஐடியில் வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. சரிதான், அவனை கம்மியாக படிச்சிருக்கான் கை நாட்டு அப்படி இப்படின்னு சொன்னால் அவன் அசத்து தானே அப்படிங்கிறாங்க. நண்பா வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு நண்பா அப்படிங்கிறாங்க. வேலைலாம் என்கிட்ட கிடையாது, சாப்பாடு கொண்டு வேணால் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொடுக்குறாங்க. நண்பா மதியம் சாப்பாடு தந்துட்டேன், நைட்டு சாப்பாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. நண்பா இன்னும் என் வீட்டில் 2-3 நாள் இருந்தால் என் வீட்டம்மா பயங்கரமாக வசவு கொடுத்தாங்க, அதையும் தாங்கிட்டு நண்பன்னு சொல்லி உட்கார வச்சேன். இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது நண்பா. நீ வந்து இருந்த அப்படின்னா நான் வேண்டிய ஆஃபீஸர்னு என் முன்னாடி தெரிஞ்சு போவோம், ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் வந்து நீ இங்கே வேலை தெரியா தேடிக்க அப்படி அப்படிங்கிறாங்க. என் மனசு நடந்தே போகிறாரு. அவர் வேலை பார்த்த ஹோட்டலுக்கே மறுபடியும் போகிறாரு. ஐயா அப்படிங்கிறாங்க. ஐயாவா ரொம்ப துறனையாக பேசி வைப்பா, எனக்கு எத்தாப்படியே கடை ஆரம்பிக்க போகிறேன் அப்படி இப்படின்னா இப்போ ஐயாங்க அப்படிங்கிறாங்க. ஐயா மன்னிச்சுக்கோங்க, என் சூழ்நிலை சரியில்லை, எனக்கு வேலை கொடுங்க ஐயா அப்படிங்கிறாங்க. இங்கே வேலைலாம் ஃபுல்லாக இருக்குது, வந்ததுக்கு வேணால் ஒரு நேரம் சாப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. ஐயா நல்லா இருப்பீங்க, நான் டைனிங் டேபிள் வேணாலும் துடைக்கேன் தூக்கேன் துளைக்கேன் என்னன்னாலும் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ கீழே இறங்கிட்டியா, சரி சரி வேலையை பாரு, மாதம் வந்து உனக்கு 8000 ரூபா சம்பளம், என்ன 3 நேரம் சாப்பாடுங்க ஃப்ரீ அப்படிங்கிறாங்க. ஐயா தங்கிறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. என்னையா சொல்லுது அப்படிங்கிறாங்க. இல்லையா எங்கள் வீட்டை விட்டு என்ன அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதானே உன் வாய் ஓவராக இருந்தால் வீட்டில் எப்படி வைப்பாங்க, சரி ரைட்டு நம்ம கடைக்கு மாடியில் தங்கிக்கா, என்ன அதுக்கு 1000 ரூபா எடுத்துக்கிடுவேன், மாதம் 7000 ரூபா வாங்கிக்கா, அது போக வந்து 3 நேரம் சாப்பாடு உனக்கு ஃப்ரீ அப்படிங்கிறாங்க. சரியா ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாரு. போனோடனே அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, என்னப்பா மனோஜ் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன், அது போக நான் பார்த்த இடத்துல கையை தொட்டு பேசுனதுக்கு என்னெல்லாம் கை தொட்டு பேசாத, நீ சாதாரண லேபரு, நான் பெரிய ஓனர்னு பேசினேன், இப்போ கடைசியில் மறுபடியும் நாங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துட்டேன், நீ பெரிய தொழிலதிபர் தானப்பா, நீ எதுக்கு இப்போ அங்கே வந்த அப்படிங்கிறாங்க. அண்ணே பழசெல்லாம் விட்டு தெலுங்கண்ணே, வயிறு பசிங்கண்ணே, சாப்பாடு ஏதாவது வைங்கண்ணே அப்படிங்கிறாங்க. சரி சரி சாப்பிடு, இனிமையாவது ஓவர் ஆக பண்ணாத, என்ன கடவுள் கொடுத்ததை நினச்சி சந்தோஷப்படணுமே தவிர்த்து கீழே இருக்க ஒரு தொழிலாளியை மேலே தூக்கி விடாட்டும் பரவாயில்லை, அவனை ரொம்ப விமர்சிக்காமல் இரு, அவன் வைத்தறிச்சல் தான் இன்றைக்கி வந்து தொழில் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இங்கே வந்து கையேந்தி நிற்க ஒரு வைசோத்துக்கு அப்படிங்கிறாங்க. நீ எல்லாம் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சாப்பிடுவாரு. சாப்பிட்டு முடிச்சோடனே மாடியில் ஃபேனு ஏசிலாம் இருக்குமாண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஏசிலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. பரவாயில்லண்ணே ஏசிலாம் வச்சுருக்காங்க ஹோட்டலுக்கு மேலே அப்படிங்கிறாங்க. டேய் ஒரு ஃபேனு தான் 10 பேர் படுத்து கிடப்போம் சரியா, காற்று வந்தால் பயன்படுத்திக்க அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, அப்படி இப்படின்னா படுக்க முடியும் வைக்க முடியும், நான் உன்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு வேலை இருந்ததே பெரிய விஷயம், இதில் வந்து மேலே தங்கிக்காருன்னு சொல்லிட்டாரு, இதில் நீ வந்து ஒரு ஃபேன் இருக்குது 10 பேர் காணாது, 2 ஃபேன் போடுங்க 3 ஃபேனுங்க போடுங்கன்னு சொல்லி நீ வெளியே போடான்றாரு. அதுக்கப்புறம் இந்த சோத்துக்கும் சங்கடம் செத்தாங்க நம்ம சாப்பிட அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு மாடிக்கு போகிறாரு. இந்த சூழ்நிலை விஜயா வீட்டில் மனோஜை காங்களா, மனோஜ் வீட்டு விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அது போக ரோகிணி எங்கே போனான்னு தெரில, அவன் நம்பர் வேறு சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு அடிக்காங்க. வித்யா சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. எங்கே மலேசியாவுக்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பாருங்கள் முத்து மீனா பண்ணதுனால ரோகிணி வந்து மலேசியாவுக்கே போயிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அது எப்படி ஆண்டி உடனே மலேசியாவுக்கு போக முடியும், மலேசியாவுக்கு போகணுன்னா டிக்கெட் போடணும், விசா ஆகணும், எல்லாம் வேணும், சும்மா எப்படி மலேசியாவுக்கு போயிட முடியும் அப்படிங்கிறாங்க. பார்த்தியாப்பா அவள் இன்னும் எங்கேயோ வந்துட்டு பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதே அம்மா நம்பிட்டு இருக்காங்க. அவள் போயிட்டாங்களேங்கிறது பிரச்சனை இல்லை, மலேசியாவுக்கு வந்து மனோஜை கூப்பிட்டு போகாமல் போயிட்டாலே சொத்து பூரா போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அம்மா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. விஜயா உருன்னு இருக்காங்க. இந்த முத்து மீனெல்லாம் என்ன வந்து விமர்சிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. இந்த சூழ்நிலை அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து என்றைக்கும் மனோஜும் ரோகிணியும் தன்னை வருத்திக்கிட்டு உண்மையை உணர்ந்து வராங்களோ அன்னைக்கு வரட்டும், நம்ம யாரும் அவங்கள தேடி போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாங்க, இல்லைப்பா மனோஜ் எங்கே போனாலும் எது போனாலும் தெரியல அப்படிங்கிறாங்க.
உடனே அவன் சின்ன பிள்ளை இல்லை ரவி, அவனும் வாழ்க்கையில் கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் தெரிஞ்சால் தான் உண்மையும் நேர்மையும் வந்து தானாக வரணும். ஒருத்தன் சொல்லி புரிய வேண்டியதில்லை. அது அவனுக்கு புரியுது அன்னைக்கு வந்து அவன் நல்லா இருப்பான். அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் யாரும் அவனை தேடி போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், இல்லைப்பா அவன் கூட பிறந்து தொலைச்சிட்டான் நினப்பா அவருக்கு, நீ என்னென்னு பார்த்துருமாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, நீ தான் வந்து அவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இன்றைக்கி நிலமையில நீனே அவனை தேடணுங்க, அதெல்லாம் கூட பிறந்த பாசம். சரி எங்கே இருக்கான்னு போய் தேடு அப்படிங்கிறாங்க. அங்கங்கே தேடி அலையிறாங்க. மனோஜை கண்டுபிடிக்க முடியல, ரோகிணியும் கண்டுபிடிக்க முடியல. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வந்து ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறத முத்துவோட ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சு சொல்கிறாரு. நான் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன், அங்கே சப்ளையராக மன்னனண்டா, அதை பார்த்தோன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அங்கே போகிறாரு. எச்சி டேபிளை துடைச்சிட்ருக்காரு. சாப்பாடு எச்சிலாம் எடுத்துகிட்டு இருக்காரு. இதை பார்த்து முத்து அழுதுறாரு. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, வாடா வாடா அப்படிங்கிறாங்க. நான் வரல, இங்கே இருந்துக்கிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் என்னைய கடையை பிடிங்கிட்டு விட்டீங்களே, நான் எதுக்கு வரணும் அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள், அப்பா பணத்தில் அந்த கடை ஆரம்பிச்சது அப்பாட்டே கொடுத்தாச்சு, அவ்வளோதான், இது பெரிய விஷயம் இல்லை. அப்பாவுக்கு அப்புறம் நீ தான்டா அதை பார்க்க போகிற, நீனே நிர்வாகம் பண்ணோட முதல்ல வாடா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வரல, எனக்கு இங்கே வந்து 3 நேரம் சாப்பாடு தராங்க, 7,000 சம்பளம் தராங்க, மாடியில் தங்க இடம் கொடுக்குறாங்க, இருந்துக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. லூசாடா நீ, உன் பொண்டாட்டி உன்ட்ட சண்டை போட்டு போயிருக்கா, அவன் எங்கே போனால் ஏது போனான்னு தேடுவி, ஒன்றா இருப்பேன்னு பார்த்தா நீ லூஸு மாதிரி எங்கெங்கே அலைஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. நான் வரல, நீ வந்து என்ன அசிங்கப்படுத்துனால தான் அப்படி ஆகிட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க. இப்போவும் நீ புரியாமல் தான்டா பேசுகிற, இப்போவும் நீ புரியாமல் தான் பேசுகிற. ஒன்று நான் கை நீட்டினதுக்கு வச்சதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா, அப்பா பணத்தையும் ஏமாற்றிட்டு என் பொண்டாட்டி நகையும் எடுத்துகிட்டு அந்த வீட்டில் வந்து நீ வெண்ணராயம் பேசுகிறேங்கிறது ஒரே கோவத்தில் தான் வந்து நான் பண்ணினேன் தவிர்த்து மற்றபடி நான் வந்து உன்னை கஷ்டப்பட வைக்கணும்னு நினச்சதே இல்லை. நீ வரலை அப்படின்னு சொன்னே தேடி அலைகிறது நாங்கள் தான்டா, நான் மட்டும் இல்லை, நம்ம வீடு உன்னை தேடி அலைகிறா, முதல்ல வீட்டுக்கு வாடா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வரலை அப்படிங்க, வாடா அப்படிங்கிறாங்க. ஓனர் சொல்கிறாங்க, தம்பி வேலை நேரத்தில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சார் நான் பிரச்சனை பண்ணலாம் வரல சார், எங்கள் அண்ணன் சார் இது வீட்டில் ரொம்ப செல்லமாக இருந்தான், வசதியான பொண்ணை கட்டியிருந்தான், பெரிய அளவில் தொழிலும் பண்ணான், அவங்களோட தவறான சிந்தனையால் அவங்க வந்து இருக்காங்க சார், நான் தவிர்த்து ஒன்றும் இல்லை. சரி தம்பி நீங்கள் வீட்டுக்கு கூட்டி போங்க அப்படிங்கிறாங்க. டேய் வாடா அப்படிங்கிறாங்க. வரல அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை 2 பூசையை கொடுத்தாங்க. வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வரமாட்டேன், ஒழுங்கு மாதிரியா வண்டியில் ஏறு அப்படிங்கிறாங்க. வண்டியில் ஏற்றி வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. அங்கே ரொம்ப கோமாளி மாதிரி இருக்கார். இதை பார்த்தோன்னா அண்ணாமலை சொல்கிறாங்க, உன் சவகாசம் சரியில்லை, நீ இப்படி இருக்க. ரோஹிணி எங்கே அப்படிங்கிறாங்கப்பா, ஃபோன் அடித்து பார்க்குறேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. உடனே இப்பேற்பட்ட கூட இந்த பொண்ணு அவ்வளோவா சொல்லு, அந்த பொண்ணு எவ்வளவோ சகிச்சுக்கிட்டு போச்சு, நீ சொன்ன இழுப்புக்கெலாம் அந்த பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணு தான் வந்து உங்கள் அப்பாட்ட இந்த பணத்தை கொடுக்க வேண்டாம்னு சொன்னால் கூட எங்கள் அப்பாட்ட நான் இதை சொல்லிவிட்டு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது என்ன உனக்கு இல்லை பற்றியா? சாடிக்கேற்ற முடியாத தான் இருந்திருக்கான். அவள் எங்கே போயிருப்பா, உன்னை சுற்றி வேற எங்கேயும் போக மாட்டா, அவள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டியா அப்படிங்கிறாங்க. அவட்ட கேட்கும்போது அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் ரோகிணி வந்தாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டு அட்ரஸ் கொடு அப்படிங்கிறாங்க. மலேசியாவில் எனக்கு அட்ரஸ் தெரியாது அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா அவளுக்கு மலேசியாவே கிடையாதுன்னு எனக்கு தெரியும், சரியா, நீ யார் அவள் யார் எல்லா வாரமும் விசாரிச்சு தான் வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு வாங்குறாங்க. ஆஹா முத்துக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு போலையே அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை எழுதி கொடுக்காங்க. அது குமரிப்பாளையம் அட்ரஸாக இருக்குது. அது யாருன்னு பார்த்தா கிறிஷோட பாட்டி வீட்டு அட்ரஸ்ஸு. இதை பார்த்தோன்னா முத்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. நம்ம போட்டு தான் வாங்கணும், இந்த பிள்ளை உள்ளதை சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மனோஜ் உன் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு தெரியுது, வா போவோம், அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அம்மா வீட்டில் இருக்காங்களா, அவனுக்கு ஏதா அம்மா அப்படிங்கிறாங்க. ஆடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் தூக்கி போட்டு நேராக கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ரோகிணி கிறிஷை மடியில் தூக்கி வச்சுட்டு சாப்பாடு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜும் முத்துவும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இவங்க 2 பேரும் போதை பார்த்தோன்னே ரோகிணி ரொம்பவே ஷாக்காகி முத்தையும் மனோஜையும் பார்க்குறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா வாங்க முத்து வாங்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சாரிப்பா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. இதை பார்த்தோன்னே ரோகிணியை பார்த்தோன்னா, சீ நீ எல்லாம் மனுஷியா அப்படின்னு மனோஜ் வந்து ரோகிணியை கேட்குறாங்க. நான் மனுஷி கிடையாது, நீ என்ன தெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கேட்குறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, அம்மா இவங்க என்னதான் வந்துட்டு போட்டோம், என்கிட்டையும் மீனாட்டி நீங்கள் உள்ளதை சொல்லியிருக்கணுமாம்மா அப்படிங்கிறாங்க. முத்து என்னை மன்னிச்சிக்கப்பா, நான் சொல்லணும்னு பலமுறை முயற்சி பண்ணேன், என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. தவறு செய்தவங்க எல்லாருமே இந்த வார்த்தையை தான்மா சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முத்து ரொம்பவே வருத்தப்பட்டு நிற்காங்க கிறிஷோட வீட்டில். இனி என்ன நடக்கும் இந்த முத்து வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.